கடைசி கால நிகழ்வுகளில் பல காரியங்களை பற்றி கர்த்தருடைய வேதம் நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறது. இயற்கையிலே உண்டாகிற சோதனைகள், இயற்கையிலே உண்டாகக்கூடிய பிரச்சனைகள், பயங்கரங்கள், அதே மாதிரி ஆவிக்குரிய காரியங்களில் உண்டாகிற வஞ்சகங்கள், ஏமாற்றங்கள், இது மாதிரி உலகத்தில் உண்டாகிற குழப்பங்கள், ஒரு பொருளாதாரத்தில் உண்டாகிற மாற்றம், யுத்தங்கள், இது மாதிரி நிறைய காரியங்களை கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அதற்கு இடையில் ஒரு சின்ன காரியத்தை நம்ம சரியாக கவனிச்சோமோ கவனிக்கலையோ, ஒரு காரியத்தை கடைசி காலத்தில் நடக்க போகிற ஒரு பயங்கரத்தை கர்த்தருடைய வேதம் குறிப்பிட்டிருக்கிறது. சில சமயங்களில் அது நம்ம தெளிவாக கவனித்து பார்க்க முடியறதில்ல, அதை நம்ம யோசித்தும் பார்க்கறதில்ல. போகிற போக்கில் அந்த வசனத்தை கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வசனம், இந்த எச்சரிப்பு, கடைசி காலத்தில் நடைபெற போகிற இந்த பயங்கரம் ரொம்ப ஆபத்தானது. அது தெளிவாக நமக்கு சொல்லப்படாவிட்டாலும் ஒரு சின்ன இடத்துல, ஒரு வார்த்தையில் இனி வரக்கூடிய கடைசி கால பயங்கரத்தில் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அது ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 11வது வசனத்தில் அடங்கி இருக்கிறது. ஆமோஸ் 8:11. அந்த 8:11 சொல்லுகிறது, இதோ நான் தேசத்தின் மேல் ஒரு பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டான தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்கக்கூடாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வடதிசை தொடங்கி கீழ் திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டு அடையாமல் போவார்கள் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு தெளிவாக சுட்டிக்காட்டி பேசுகிறது. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனம். மத்தேயு சுவிசேஷத்தில் 24வது அதிகாரத்தில் லூக்கா 21 சொன்ன பயங்கரங்களின் பட்டியலில் கூட இந்த காரியம் நமக்கு தெளிவாக சொல்லப்படவில்லை. ஆனால் இது கடைசி காலத்தில் நடக்க போகிற ஒரு காரியம். ஆமோஸின் மூலமாக கர்த்தர் இந்த காரியத்தை எழுதி வச்சிருக்கிறார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி கடைசி கால பயங்கரங்களை பற்றி பார்க்கும் பொழுது பெருவாரியான காரியங்கள் மத்தேயு 24, லூக்கா 21 சொல்லப்பட்டாலும் அதற்குள்ளே எல்லா காரியங்களும் இல்லை. அதை தாண்டி இன்னும் பல செய்திகள் வெளிப்படுத்தின விசேஷத்தில், தானியேல் புஸ்தகத்தில், சிறு தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்தில், ஏசையா, எரேமியா, எசேக்கியேல் போன்ற பெரிய தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்தில் இங்குன்றும் அங்குன்றுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நம்ம எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய வசனங்களையும் திரட்டி கடைசி காலத்தில் என்னென்னலாம் பயங்கரங்கள் நடக்கும் என்பதை நாம் திட்டமிட்டு வாசித்து தெளிவாக புரிந்து கொள்ளணும். அந்த பயங்கரங்கள் வருவதற்கு முன்னால் நம்ம என்ன செய்யணும் என்பதில் தெளிவான ஒரு மனநிலையை நம்ம கொண்டிருக்க வேண்டும். வெறுமனே வாசிக்கிறது மாத்திரமல்ல, பேசுறது மாத்திரமல்ல, அது மற்றவர்களுக்கு சொல்லுவது மாத்திரமல்ல, அதற்கு நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கணும், நம்ம என்ன முடிவெடுக்கணும் என்பதில் தீர்மானமான காரியங்களை நம்ம இப்போவே ஏற்படுத்தி கொண்டு அதை கவனமாக செயல்படுத்தினா, இப்படிப்பட்ட கோபாக்கினைகள், இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்கள் வரும் பொழுது கண்டிப்பாக நாம் அவைகளிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு நமக்கு ஏது உண்டாகும். இதைத்தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. இப்போ இந்த வசனம் பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 24லையும் இல்லை, லூக்கா சுவிசேஷம் 21லையும் இல்லை. இது கடைசி காலத்தில் நடக்க போகிற ஒரு பயங்கரம். ஆகார குறைவினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல, இந்த பஞ்சம் தேவனுடைய வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்சம். இந்த பஞ்சம் கடைசி நாட்களில் வரும். ஏன் கடைசி நாட்களில் வரும் என்று சொல்லுகிறேன்? இது ஆமோஸின் காலத்தில் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறத்தாழ 500-600 வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட ஒரு வேத வசனம். ஒருவேளை அந்த பஞ்சம் இடைப்பட்ட காலங்களில் வந்து விட்டதா அப்படின்னு பார்த்தா இல்லை. இது கடைசி காலத்தில் நடக்க போகிற ஒரு பயங்கரத்தை குறித்து தான் பேசுகிறது என்பதை தெளிவாக நம்ம விளங்கி கொள்ள முடியும். நல்லா கவனிங்க, ஆமோஸ் இந்த புத்தகத்தை எழுதும்போது கர்த்தருடைய வேதம் என்பது இஸ்ரவேல் எல்லைகளுக்குள்ள மாத்திரம்தான் பயன்படுத்தப்பட்டது. அதை தாண்டி உலகத்துக்குள்ளெல்லாம் அந்த வேதம் பரம்பி செல்லவில்லை. ஆனால் இந்த வசனத்தில் அவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தைகளை தேட உலகத்தின் ஒரு திசையிலிருந்து மறு திசை வரைக்கும் பிரயாணப்படுவாங்களாம். அந்த நாட்டில் இருக்குதா, இந்த நாட்டில் இருக்குதான்னு தேடுவாங்களாம். அப்படி அவங்க தேடணும்னா அதுக்கு முன்னால் கர்த்தருடைய வசனம் உலகத்தின் எல்லா தேசங்களிலும் பரம்பி இருக்க வேண்டும்.
ஆனால் ஆமோஸ் இந்த வசனத்தை எழுதும்போது கர்த்தருடைய வசனம் உலகத்தின் எல்லா தேசத்துக்குள்ளும் போகவில்லை. ஏன் இந்தியாவுக்குள்ள கூட அந்த நேரத்தில் வரலை. அதற்கு பின்னால் பல 100 வருஷங்களுக்கு பிறகுதான் கர்த்தருடைய வசனம் வெளியே புறப்பட்டு போகிறது. அது வரைக்கும் இஸ்ரேலுடைய எல்லை யூதர்களுக்கு நடுவில் இங்கே தான் கர்த்தருடைய வசனம் சொல்லப்பட்டு வந்த ஒரு காலம். ஆனால் இங்கே அவர் சொல்லும்போது உலகம் முழுவதும் பரம்பி இருந்திருக்கணும். அதனால தான் உலக தேசங்கள் முழுவதிலும் ஒரு திசை தொடங்கி மறு திசை வரைக்கும் தேவனுடைய வசனம் இருக்குதா அப்படின்னு தேடுவாங்க. அப்போ இந்த பஞ்சம் எப்போ வருகிறதுன்னு கேட்டால் கர்த்தருடைய வேதம் உலகமெல்லாம் பரம்பி இருக்கிற கடைசி காலத்தில் தான் அது வரப்போகிறது. அதனால தான் இந்த வசனத்தை குறித்து ரொம்ப கவனமாக நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஏன் இந்த பயங்கரம் கடைசி நாட்களில் கர்த்தருடைய வசனம் கிடையாத ஒரு பஞ்ச காலம் வருமா? வேத வசனம் எல்லா காலத்திலும் மனிதர்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அது இல்லாவிட்டால் ஒரு ஆவிக்குரிய மனிதன் பிழைக்க முடியாது. வேத வசனம் என்பது ஆவிக்குரிய அப்பம், ஒரு ஆவிக்குரிய ஆகாரத்திற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபம் என்பது ஒரு சுவாசத்திற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க, வேத வசனம் என்பது ஒரு அப்பம், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு சமமாகவும், ஜெபம் என்பது சுவாசத்துக்கு சமமாகவும். ஏன் அந்த சுவாசத்துக்கு சமமாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், கர்த்தருடைய வேதம் ஜெபத்தை பற்றி சொல்லும்போது எப்போதும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறது. எப்போதும் நம்ம இடைவிடாமல் செய்கிற காரியம் பாருங்கள், மூச்சு விடுறது தான். மற்ற எல்லாவற்றையும் ஒரு குறிப்பிட்ட சமயங்களில் தான் செய்வோம். ஆனால் மூச்சு விடுறதை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையின் முழுசும் ஒவ்வொரு வினாடியிலும் எந்த நேரத்திலும் நிறுத்தாமல் செய்து கொண்டே இருப்போம். அப்போ அதனால தான் ஜெபம் என்பது சுவாசத்திற்கும், கர்த்தருடைய வேத வசனம் என்பது ஆவிக்குரிய ஆகாரத்திற்கும் அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து ஒரு ஆரோக்கியமான மனிதனுக்கு என்ன தேவைன்னா உடல் உழைப்பு. இந்த உடல் உழைப்பு என்பது தான் கர்த்தருக்கு நம்ம செய்கிற ஊழியங்கள், கிரியைகள். இது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு சராசரியாக அல்லது ஒரு சரிவிகிதமாக வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு ஆவிக்குரிய மனிதன் எப்படி இருக்குன்னா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும், ஏற்ற சமயங்களில் ஆகாரம் புசிப்பது போல கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கணும். அதுதான் அவனை பலப்படுத்துகிறது, அவனுடைய விசுவாசத்தை உறுதியூட்டுகிறது, கர்த்தருக்குன்னு கனி கொடுக்கும்படிக்கு அவனை பயனுள்ள பாத்திரமாக அது மாற்றுகிறது. நம்முடைய விசுவாசம் தளர்ந்து விடாமல் அதை சோர்வில்லாமல் வைத்துக்கொள்ள கர்த்தருடைய வேத வசனம் உரு துணையாக நமக்கு இருக்கிறது. மூன்றாவது, எவ்வளவுதான் நம்ம வேத வசனத்தை ஆகாரத்தை புசித்து கொண்டு வேலை செய்யாமல் இருந்தால் அந்த ஆகாரமே நமக்கு விஷமாய் மாறிவிடும், அல்லது நம்முடைய உடம்பில் கொழுப்புகளாக படிந்து நம்முடைய உடல் உறுப்புகளை செயலற்றதாக மாற்றிவிடும். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோன்னா, நம்ம அநேக காரியங்களில் நம்முடைய உடல் உழைப்பை செலுத்துகிறோம், நடக்கிறோம், பேசுகிறோம், ஓடுறோம், அங்கே வெளியே இருக்கக்கூடிய பல வேலைகளை செய்கிறோம். ஒருவேளை நமக்கு வெளியே செய்கிற வேலைகள் குறையும் போது நாமே உடல் பயிற்சி செய்வதற்கு நம்மை பழக்கப்படுத்தி கொள்ளுகிறோம். அப்போ தான் ஒரு ஆரோக்கியமான மனிதன் உண்டாகிறான். அதே மாதிரி தான் நம்ம ஜெபிக்கணும், கர்த்தருடைய வேத வசனமாகிய ஆகாரத்தை புசிக்கணும். அதுதான் உங்களுடைய ஆவிக்குரிய உள்ளான மனிதனை பலப்படுத்துகிறது. மூன்றாவது, கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். இது 3 நமக்கு முக்கியம். இதில் எங்கே பஞ்சம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆகார குறைவினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல, என் வசனம் கிடையாத ஒரு பஞ்சம். இந்த பஞ்சம் உலக தேசங்கள் முழுவதிலும் வருமாம். அதான் சொல்லியிருக்கு. அப்போது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வடதிசை தொடங்கி கீழ் திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமல் போவாங்க. அப்போ உலக நாடுகளுக்குள்ளெல்லாம் தேடுவாங்கன்னு சொன்னால் அதுக்கு முன்னால் உலக நாடுகளுக்குள்ள அது பரவி இருக்குன்னு அர்த்தம். அது உலக நாடுகளில் எங்கு தேடியும் அதை காண முடியாதுன்னு சொன்னால் உலக நாடுகள் முழுவதிலுமே எல்லா தேசத்திலுமே கர்த்தருடைய வசனம் கிடையாத ஒரு பஞ்சம் வரும் என்று இதனுடைய பொருள். இது எப்போ நடப்பதற்கு சாத்தியமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இது கடைசி காலத்தில் நடக்க முடியும். ஒரே நேரத்தில் உலகத்தின் எல்லா தேசங்களிலும் இந்த வசனம் முடக்கப்பட்டு போயிடும், அல்லது இந்த வசனம் கிடைக்காம போயிடும். ஒரு பஞ்ச காலம். உண்மையான தேவ வசனத்தை, சத்தியத்தை அறிய பல இடங்களில் நம்ம முயற்சி பண்ணாலும் அது நமக்கு கிடையாமல் போய்விடுவதற்கு ஒரு காலம் வருகிறது. அப்போ இந்த காலத்தை குறித்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்த்தருடைய வேத வசனம் முன்னெப்போதை விட கடைசி காலத்தில் தான் நமக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. ஏன்னா கடைசி காலத்தில் தான்
பயங்கரங்கள் பெருகி இருக்கிற காலம், வஞ்சகங்கள் பெருகி இருக்கிற காலம், கள்ள உபதேசங்கள் பெருகி இருக்கிற காலம், கள்ள தீர்க்க தரிசனங்கள் பெருகி இருக்கிற காலம். அப்போ அதில் கரெக்டாக சரியான வேத வசன சத்தியத்தை நாம் அறியாமல் இருந்தால் நாம் இதில் எதிலையாவது ஒன்றில் போய் சிக்கிக்கொள்வதற்கு வாய்ப்பு உண்டாகிவிடும். அதனால் இந்த நாட்களில் கடைசி நாட்கள் என்று நீங்கள் பார்க்கும்போது முன்னெப்போதை விட அதிகமாக வேத வசனத்தை ஆழ்ந்து வாசிக்கணும், கவனித்து தியானிக்கணும். அது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று என்பதை கருத்தில் வைத்து கொள்ளுங்கள். கடைசி காலத்தில் ஏன் நமக்கு கர்த்தருடைய வேதம் அத்தியாவசியமான ஒன்று அப்படின்னா, முதல் காரியம், கடைசி நாட்களில் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பாங்க. அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி. பார்த்தீங்களா, தந்திரமான்னு சொன்னால் சாதாரணமாக பார்த்தா நமக்கு புரியவே புரியாது, சாதாரணமாக பார்த்தா நமக்கு விளங்காது. நீங்கள் ரொம்ப நுணுக்கமாக கவனித்து பார்த்தா தான் தந்திரங்களை கண்டுகொள்ள முடியும். அந்த தந்திரமாக வேத வசனத்தில் கலப்பை கொண்டாடுவாங்க. வேத வசனத்தில் கலப்பு இருக்கிறது என்பதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, உங்களுக்கு கலப்பில்லாத வேத வசனம் எப்படி இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருந்தால் தான் இல்லை இதில் வேறு ஒரு உபதேசம் கலந்திருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியும். அப்போ தெளிவான வேத வசன அறிவு, வேத ஞானம் நமக்குள்ளே இருந்தால் தான் மேடையில் நின்று பேசினாலும், எவ்வளவு ஆரவாரமாய் ஒரு வார்த்தையை அவர்கள் ஜனங்களுக்குள்ளே சொன்னாலும், அடிவயத்திலேருந்து வைராக்கியமாக அவங்க பேசினாலும், தப்பாக பேசினா உங்களுக்குள் இருக்கிற வேத அறிவு அதை காட்டி கொடுத்து விடும். அப்போ இந்த கடைசி நாட்களில் தான் இப்படிப்பட்ட கொடிய மனிதர்கள் வருவாங்க. அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, கள்ள உபதேசங்களை நல்ல உபதேசத்தில் தந்திரமாய் நுழைய பண்ணி, தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி நாட்களில் தந்திரமாக வேத வசனத்தில் கலப்பான காரியங்களை நுழைய பண்ணுவாங்க. அது மாத்திரமில்லை, நிறைய ஜனங்கள் அவர்கள் சொல்லுவதை ஏற்றுக்கொண்டு அவர்களை பின்பற்றுவார்கள். அதான் கொடுமையான விஷயம். பாருங்கள், சிலர் பேசுகிறாங்க, அவர்கள் பேசுவது வேத வசனத்துக்கு புறம்பானது என்று தெளிவாக தெரிகிறது. இயேசு இதெல்லாம் விரும்ப மாட்டார் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஏன்னா இயேசுனுடைய குணம் நமக்கு தெரியும், இயேசுனுடைய சுபாவம் நமக்கு தெரியும். அதை வச்சு பொருத்தி பார்த்தா இவங்க சொல்லக்கூடிய காரியங்கள், இவர்களுடைய நடவடிக்கைகள், நடைமுறைகள் வேத வசனத்துக்கும் தேவனுடைய சுபாவத்திற்கும் வித்தியாசமானதாக காணப்படுகிறது. ஆனாலும் அதுக்கு கைதட்டுறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்கள் மேடை அலங்காரங்களையும் வாய் ஜாலங்களையும் வார்த்தை ஜாலங்களையும் கவனித்து அது உண்மையோ என்று நம்பி விடுகிறார்கள். அதுதான் தந்திரமாக நுழைய பண்ணுவது. நானே பார்த்துருக்கிறேன். இந்த யூடியூப்பில் நிறைய கிளிப்பிங்ஸ் வரும். சில போதகர்கள் இயேசுவை எவ்வளவு மட்டமாக பேச முடியுமோ, இயேசுனுடைய உபதேசத்தை எவ்வளவு தாழ்த்தி பேச முடியுமோ, புதிய புதிய காரியங்களை சொல்லுகிறோம் பேர் வழி என்று அவங்க புதுசாக வேதத்துக்கு புறம்பான காரியங்களை சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அது கூட பெருசு இல்லை. அவங்க சொல்கிறத கேட்டு கைதட்டும் விசிலடிக்கும் ஒரு கூட்டம் காத்திருக்குது. ஒரு கூட்டம், பெரிய ஒரு கூட்டம் காத்திருக்கிறாங்க. அப்போ நான் பார்த்தேன், இந்த ஜனங்கள் எல்லாம் யார்? மேடையிலிருந்து இவ்வளவு தூரம் பேசுகிறாங்க, ஒரு மனிதனை உயர்த்தி பேசுகிறார்கள், அவர் இயேசுவை கீழே தாழ்த்தி பேசுகிறாரு, அந்த உபதேசத்தில் மாறுபட்ட கருத்துக்கள் வருகின்றன. இதெல்லாம் இருந்த போதும் அதை கைதட்டி ஒருத்தன் கேட்குறானே. ஒரு போதகர் சொல்கிறாரு, நம்ம எல்லாமே கிறிஸ்துக்கள் தான். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று பொருள். நம்ம எல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கோம்ல, கடவுள் நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கிறார். அப்போ நம்ம எல்லாமே கடவுள். அப்போ நாம் எல்லாம் ஒரு குட்டி குட்டி கடவுள்கள் என்று அவர் சொல்லுகிறார்.
உடனே அதை கேட்டு கைதட்டுறாங்க, விசிலடிக்கிறாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க. அதே மாதிரி மனிதர்களை உயர்த்தி மனிதர்களை கடவுளுக்கு சமானமாய் பேசுகிற சில கூட்டங்கள், அது பெரிய ரதத்தில் வந்து இறங்குறாங்க, ஜனங்கள் நடுவில் வந்து நிற்கிறாங்க, ஜனங்கள் எல்லாம் எழுந்து நின்று அவர்களை வரவேற்கிறார்கள். இதெல்லாம் என்ன? எப்படி இவ்வளவு ஜனங்கள் இதையெல்லாம் நம்புகிறார்கள்? எப்படி இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள்? நம்முடைய நடவடிக்கை, ஊழியக்காரனுடைய வார்த்தை, பேசுகிற செய்தி, இது கர்த்தருடைய வார்த்தைக்கும் வசனத்துக்கும் கர்த்தருடைய சுபாவத்திற்கும் எதிரானதாகவும் மாறானதாகவும் இருக்கிறது. அப்போ எப்படி இவ்வளோ பேர் ஏற்றுக்கொள்கிறாங்கன்னா, இவங்க யாரும் பைபிள் படிக்கிறது இல்லை. கர்த்தருடைய வசனத்தை அவர்கள் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கவில்லை. கர்த்தருடைய வசனம் தெளிவாக தெரிஞ்சால் தான் கர்த்தர் யார் என்று நமக்கு தெரியும். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. என்னை பற்றி சாட்சியிடுகிறவைகள் என் வேத வசனங்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ கர்த்தரை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும், இயேசுவை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும்னா அதை வசனத்தின் வழியாகத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். வேறு எதுனாலையும் புரிந்து கொள்ள முடியாது. இல்லை தரிசனத்தில் வந்து அவர் தன்னுடைய குணத்தை எனக்கு சொல்லி காட்டினார்னா ஏமாந்து போயிடுவீங்க. வேத வசனம்தான் தெளிவாக நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. அப்போ இந்த வசன அறிவு ஒருவனுக்குள்ளே இல்லைன்னா தேவனை பற்றி அறிகிற அறிவு அவனுக்குள்ளே இருக்காது. அது கண்டிப்பாக அப்படித்தான். அப்போ ஒன்றான மெய்தேவனையும் அவரை அனுப்பின குமாரனாகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ நமக்கு நித்திய ஜீவன் வேண்டும் என்று நீங்கள் நினைச்சா, நித்திய ஜீவனா தெரியுமில்ல உங்களுக்கு, மரணத்துக்கு பிறகு வருகிற முடிவில்லாத ஒரு பெரிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு பேர் தான் நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறோம். கர்த்தரோடு கூட நாம் நீடித்த காலம், முடிவில்லாத காலங்கள் நிலைத்து வாழ்ந்து கொண்டிருப்போம். அந்த நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரிக்க முடியாது. எதனால்? ஒன்றான மெய்தேவனையும் அவரை அனுப்பின குமாரனாகிய கிறிஸ்துவையும் அறிவதே. எப்படி அறிவீங்க அவரை? ஒன்றான மெய்தேவனை எப்படி அறிவீங்க? குமாரனாகிய கிறிஸ்துவை எப்படி அறிவீங்க? அவர்களை அறிவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிரதானமான ஒரு வழி கர்த்தருடைய வேத வசனம்தான். இந்த வேத வசனம்தான் கர்த்தரை நமக்கு காட்டுகிறது, அவருடைய குணத்தை காட்டுது, இயேசுவை நமக்கு காட்டுது, இயேசுனுடைய மனதில் இருக்கிற பல திட்டங்களை காட்டுகிறது, அவருடைய குணத்தை காண்பிக்கிறது, இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை உங்களுக்கு அடையாளப்படுத்தி சொல்லி காட்டுகிறது. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வசனம் இல்லாமல் நீங்கள் கர்த்தருக்குள் வளருவதும் கனி கொடுப்பதும் அறிந்து கொள்வதும் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற நித்திய ஜீவனை பெறுவதும் முடியாத காரியமாய் போயிடும். அப்போ இந்த வசனம்தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படையில் இருக்குது. அவங்க சொல்கிறது சரியா தப்பா என்பதை இந்த வசனத்தோட பொருத்தி பார்க்கணும். ஒரு அனுபவமாக இருந்தாலும், ஒரு தரிசனமாக இருந்தாலும், ஒரு மனிதன் சொல்லுகிற ஒரு காரியம், ஒரு சாட்சியாக இருந்தாலும் அது வேத வசனத்துக்கு பொருந்தணும். வேத வசனத்துக்கு பொருந்தாத சாட்சியை இங்கே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இயேசுநாதர் எனக்கு சொன்னார், இந்த சாராய கடையை, இந்த ஒரு டாஸ்மாக் கடையை, இந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறத ஏலத்தில் எடு அப்படின்னு நேற்று இரவு கர்த்தர் என் கூட வந்து பேசினார். நான் அதே மாதிரி எடுத்தேன் பாருங்கள், இப்போ நிறைய எனக்கு வசதிகள் பெருகிவிட்டது, அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய வறுமை நிலையிலிருந்து கர்த்தனை மாற்றி இன்றைக்கி விசாலத்தில் வைத்திருக்கிறான்னு சொன்னால் சாட்சி தப்பு. ஒரு பரிசுத்தம் உள்ள தேவன் அசுத்தத்தின் வழியாக உங்களை உயர்த்த விருப்பம் கொண்டிருக்க மாட்டார். அப்போ அவன் சாட்சி சொல்லும்போது நமக்கு தெரியும் அவன் சொல்கிறது தப்பு. இது இயேசு சொல்லலை, ஏதோ நடந்ததை இட்டுக்கட்டி இயேசுவின் பேர் அதன் மேலே ஏற்றி இவன் தன்னுடைய விருப்பத்தின்படி ஏதோ ஒரு காரியத்தை பேசுகிறான். இது வசனத்தோட ஒத்து வரல, இயேசுவின் சுபாவத்தோட இசைவாக வரலை. இதை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளுகிறோம். ஒரு உபதேசத்தை பேசுகிறாங்க, அந்த உபதேசத்தை நம்ம கேட்கும்போது நமக்கு தெரிந்து விடுகிறது, இந்த உபதேசம் இயேசுவின் கர்த்தத்துவத்தை குறைக்கிறது. இயேசு எவ்வளோ மகிமை உள்ளவர் என்ற அந்த மகிமையை குறைச்சி காட்டுது. இந்த கள்ள உபதேசம் வேறு மாதிரி, கர்த்தருடைய வசனம் வேறு மாதிரி காட்டுது, இவர் சொல்கிறது வேறு மாதிரி இருக்குது. அந்த வசனத்தோட பொருத்தி பார்க்கணும். ஒரு தரிசனம் ஒருவர் சொல்லுகிறார், நான் இந்த மாதிரி கர்த்தரை பார்த்தேன், ஒரு அனுபவம் சொல்லுகிறார். அந்த அனுபவத்தை வேத வசனத்தோடு பொருத்தி பார்க்கணும். அது பொருந்தாவிட்டால் அது தன்னுடைய மாம்சத்திலிருந்து, தன்னுடைய சொந்த அறிவிலிருந்து அவர் இட்டுக்கட்டி பேசின தரிசனம். உண்மையான தேவ தரிசனம்னா அது கர்த்தருடைய வசனத்தோடு இணைஞ்சு வரணுமே, பொருந்தணுமே. அப்போ கர்த்தருடைய குணத்தை அது வெளிப்படுத்தணுமே. அப்படி வெளிப்படுத்தலைன்னா என்ன அர்த்தம்?
அது கர்த்தருடைய வார்த்தையோடு பொருந்தாவிட்டால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் மறுத்து விடுங்கள், அது நமக்கு வேண்டாம். அதான் வேதம் சொல்லுது. கள்ள உபதேசக்காரர்கள் தந்திரமாக உள்ள வருவாங்களாம். கலர் சட்டை போடுவான், கலர் பல்பு போடுவான், ஜனங்களை கவர்வதற்கும் ஈர்ப்பதற்கும் எவ்வளவோ விஷயங்களை செய்வாங்க. அந்த ஆரவாரங்களுக்கு நடுவில் நீங்கள் வேதத்தையும் வசனத்தையும் இயேசுவையும் மறந்து போயிடுவீங்க. அப்போ அவங்க சொல்கிறது மாத்திரம்தான் உங்களுக்கு தெரியும் ஒழிய அந்த இயேசுவோடு பொருத்தி பார்க்கணுமேங்கிற ஞாபகம் நம்மில் பலருக்கு பல சமயங்களில் வராமல் போயிடும். அதுதான் நாங்கள் பிரச்சனை. அது இயற்கை தான். நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு திருவிழாவுக்கு போகும்போது, ஒரு பெரிய பண்டிகை, ஒரு பஸ்கா பண்டிகைக்கு போகும்போது இயேசுனுடைய தாயும் தகப்பனுமே இயேசுவை மறந்துட்டாங்களே. அந்த ஆடம்பரம், எங்கே பார்த்தாலும் மேளம், எங்கே பார்த்தாலும் சத்தம், எங்கே பார்த்தாலும் நடனம். யூதர்கள் அவங்களுடைய எல்லா பண்டிகைகளிலும் வீதிகளில் ஆடி பாடி இசைக்கருவிகளை வாசித்து கொண்டாடுவதை வழக்கமாக வச்சுருந்தாங்க. எங்கே பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும். இந்த கொண்டாட்டங்களுக்கு நடுவில் இயேசு அவருடைய தாயும் தகப்பனுமே மறந்துட்டாங்க. அவர்கிட்ட இருப்பாருன்னு இந்த அம்மா நினைக்க, அந்த அம்மாட்ட இருக்குன்னு இவர் நினைக்க இயேசுவை காணவில்லை. படிச்சிருக்கீங்கல்ல. இதில் நான் என்ன சொல்ல வருகிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த ஆடம்பரங்கள், ஆர்ப்பரிப்புகள், ஆர்ப்பாட்டங்கள் இதெல்லாம் வரும்போது உங்கள் மைண்டு ஆட்டோமேட்டிக்காக இயேசுவை மறந்துடும். அந்த நேரத்தில் தான் இவர்கள் தந்திரமாக தங்களுடைய கொள்கைகளை, வேற்றுமை உபதேசங்களை நம்முடைய இருதயத்துக்குள் புகுத்தி விடுகிறார்கள். சத்தம், ஆர்ப்பரிப்பு, மாம்சத்தில் உண்டாகிற உற்சாகம், கூச்சல், கூக்குரல், இதுக்கு நடுவில் அவன் பேசும்போது அவன் பேசுகிறத நீங்கள் கவனித்து பார்க்க மாட்டீங்க. இயேசு கொஞ்சம் பின்னால் போயிடுவார். அவங்க சொல்கிறது மாத்திரம் நம்முடைய மனதுக்குள்ளே கடந்து வந்து நின்றுவிடும். இதுதான் ஆபத்தான ஒன்று. அப்போ கவனமாக இருக்கணும். தந்திரமாக அவர்கள் கர்த்தருடைய வசனத்தோட கலப்பையும் கள்ள உபதேசத்தையும் கலந்து ஆண்டவரை நம்மை மறுதலிக்க பண்ணி தங்களுக்கு தீவிரமான அழிவையும் அவர்கள் வருவித்துக் கொள்வார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி எப்போ வருவாங்க? இவங்கெல்லாம் கடைசி காலத்தில் தான் அதிகமாய் வருவார்கள். மத்தேயு 24 இயேசுவும் அதை தான் சொன்னார். கடைசி நாட்களில் வந்து கிறிஸ்து இங்கே இருக்கிறாரும்பார், அங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவார். நான் இயேசுவை பார்த்தேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். அவர் காட்டுக்குள்ளே நின்று ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருக்காரும்பார். நான் தான் இயேசு என்பார் ஒருத்தர். இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த தந்திர கண்ணிகளில் நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்று நினைத்தால், உண்மையான இயேசுவை பின்பற்ற நினைச்சா அதற்கு ஒரே வழி கர்த்தருடைய வசனம்தான். வசன அறிவு ஒருத்தனுக்கு இருந்தால் அவனை இப்படிப்பட்ட கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கர்கள் ஏமாற்றவே முடியாது. அதுக்கு வசனம் படிக்கணும். நீங்களாம் வந்து இட்டுக்கட்டி இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு யோசிக்கக்கூடாது. பைபிள் படிக்கணும். அந்த வேத வசனத்தோட ஒரு உபதேசத்தை பொருத்தி பார்க்கணும். ஒரு ஊழியக்காரனையும் அவருடைய ஊழியக்காரன் சொல்லுகிற சில திட்டங்களையும் பொருத்தி பார்க்கணும். பொருத்தி பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதெல்லாம் கர்த்தர் கொடுக்காத காரியம் என்று. அப்போ இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமாக கர்த்தருடைய வேத வசனம் நமக்கு இந்த கடைசி காலத்தில் தேவைப்படுது. இந்த வசனம் கிடைக்கலைன்னு வச்சுக்கோங்க, இந்த வசனத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியலைன்னா இந்த திரளாய் வஞ்சிக்கப்படுகிற கூட்டத்தில் நாமும் வஞ்சிக்கப்பட்டு போய்விடுவோம். ஒரு பஞ்ச காலம் வருது, பைபிளே கிடைக்கல, எப்படி வசனம் படிப்பீங்க? எப்படி எந்த வசனத்தோடு இவர்களுடைய வார்த்தைகளை பொருத்தி பார்ப்பீங்க? எல்லாவற்றையும் ஒழித்து விட்டார்கள் என்றால் நம்ம என்ன செய்ய முடியும்? அதான் வேதம் சொல்லுது. ஒரு மனிதனுக்கு உணவு கிடைக்காத பஞ்சம் வந்தால் எப்படி சரீரம் துவண்டு செத்து போயிடுவானோ அல்லது பலவீனமாகி போயிடுவானோ. சோமாலியா படங்கள் பார்த்துருக்கீங்கல்ல? சோமாலியாவில் ஆகார குறை வந்து பிள்ளைகள் எலும்புகளாக மாறி தலை மாத்திரம்தான் இருக்குது. மர வேர்களை வந்து எடுத்து சாப்பிட்றது, மண்ணை எடுத்து சாப்பிட்றது பார்த்துருப்பீங்க, பரிதாபமான படங்கள். அப்போ ஆகார குறை உண்டாச்சுன்னா அவன் பலவீனனாய் மாறி விடுகிறான், சரீரம் செத்து போயிடுது, களைப்புள்ளவனாய் மாறிடுறான். கர்த்தருடைய வேத வசன பஞ்சம் வந்துச்சுன்னா ஆவிக்குரிய மனிதன் அப்படியே மாறிடுவான். வெளியே மாம்சம் நல்லா இருக்கும், பாடி நல்லா இருக்கும், அமைப்பு நல்லா இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆவி தள்ளாடி தளர்ந்து சோர்ந்து இந்த நேரத்தில் எதை கொடுத்தாலும் சாப்பிடும். நல்ல ஆகாரம் இருக்கிற நேரத்தில் ஒரு சின்ன ஒரு ஆகாரத்துண்டு கீழே விழுந்துட்டா கூட நம்ம எடுத்து சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த பிள்ளைகளை பாருங்கள், ஆகாரம் கிடைக்காத பஞ்ச காலத்தில் மண்ணை கூட எடுத்து அதை வட்ட வட்டமாக வச்சு அதை பிஸ்கட் மாதிரி சாப்பிட்றாங்க. பசி கொடுமை. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கொடிய பஞ்ச காலம் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? ஆகாரம் கிடைக்காத ஒரு காலம் வந்ததுன்னா நம்முடைய ஆவிக்குரிய மனிதன், உள்ளான மனிதன்
பலவீனம் அடைந்து விடுவான். அந்த நேரத்தில் சாத்தான் தந்திரமா இதுதான் ஆகாரம் என்று எதை கொடுத்தாலும், எந்த உபதேசத்தை கொடுத்தாலும் நம்ம அதை தடையில்லாமல் புசிக்க தலைப்பட்டு விடுவோம். இதுதான் சாத்தானுடைய தந்திரம். அதனால் என்ன செய்யுதுன்னா, கடைசி நாட்களில் வரக்கூடிய அந்தி கிறிஸ்துவின் ஆவியை கொண்டவர்கள், கடைசி நாட்களில் வரக்கூடிய கள்ள தீர்க்கதரிசிகள், அவர்களுடைய உபதேசங்கள், இதெல்லாவற்றையும் விழிப்பாக கவனித்து நாம் நம்மை அந்த வஞ்சகங்களில் விழாதபடிக்கு தற்காத்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு ஒரே ஒரு வழி, வேத வசனத்தினால உங்கள் ஞானம் நிரம்பி இருக்கணும். 1 யோவான் 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் நமக்கு ஒரு காரியம் சொல்லுது பாருங்க. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளை நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். இந்த ஆவி தேவனால் தான் உண்டாயிற்று என்று எப்படி சோதிப்பீங்க? அப்போ தேவனை முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தேவனுடைய ஆவியை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். தேவனுடைய சுபாவத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இதை எப்படி தெரிந்து கொள்வீர்கள்? பரலோகத்துக்கு போயா படிச்சுட்டு வர முடியும்? எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? நீங்கள் தெரிந்து கொள்வதற்குத்தான் கர்த்தர் வேத வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால தான் இயேசு சொன்னார், என்னை பற்றி சாட்சியிடுகிறவைகள் இந்த வசனங்கள் தான். இந்த வசனத்தை படிக்க படிக்க இயேசு யார், அவருடைய திட்டம் என்ன, இயேசு இனி நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார், உலகத்தில் என்ன செய்ய போகிறார், கர்த்தர் என்றால் யார், அவருடைய குணம் என்ன, சுபாவம் என்ன, பரிசுத்த ஆவியானவர் என்றால் யார், அவர் எப்படிப்பட்டவர், என்னென்ன காரியங்கள் அவர் செய்வார் என்பதெல்லாம் இந்த வேதம் தான் நமக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறது. வேதம் தான் முதல்ல இந்த ஆவிக்குரிய உலகத்துக்குள்ளே நம்ம நுழைந்த போது வேதம் தான் நமக்கு பல காரியங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறது. இந்த மாம்ச உலகத்துக்குள்ளே நம்ம முதல்ல நுழைந்த போது பாருங்கள், நம்முடைய தாய் தான் எல்லாவற்றையும் நமக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார்கள். அடுத்து நம்முடைய தகப்பன் பல காரியங்களை அறிமுகப்படுத்தி வச்சாங்க, இது இப்படி எப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு நம்முடைய ஆசிரியர்கள் பல காரியங்களை நமக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. இதுதான் உலகம், உலகத்தில் என்னென்ன காரியங்கள் இருக்குது, என்னென்ன பொருள் இருக்குது, இதை எப்படி பயன்படுத்தணும், இதை எப்படி உபயோகப்படுத்தணும் என்ற பல காரியங்களை இவர்கள் தான் நமக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அதே மாதிரி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிருக்கீங்க. அந்த உலகம் எப்படிப்பட்டது, அங்கே என்னென்னலாம் இருக்கிறதுங்கிறத உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறது யார் அப்படின்னு கேட்டால் வேத வசனம். அந்த வேத வசனத்தை பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு நீங்கள் படிக்கும்போது ஆவியானவர் அந்த வசனத்தை கொண்டு காரியங்களை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறார். அதனால தான் பைபிள் ஸ்டடி, பைபிள் படிக்கிறத நிறுத்தவே கூடாது. சாப்பிட்றத நிறுத்தினா முடியுதான்னு பார்த்தீங்களா? ஒரு நாள் 2 நாள் வேணால் நிற்க முடியும். சில ஆட்கள் 10 மாதம் 1 மாதம் 2 மாதம் பைபிளே தொடாத ஆட்களெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். பைபிளை நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்க 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 உங்கள் உள்ளான மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக சோர்ந்து போய் விடுகிறான். ஆவிக்குரிய பலத்தை இழந்து விடுகிறான். ஆவிக்குரிய ஞானம் மழுங்கி போய் விடுகிறது. அவன் சுலபமாக ஏமாற்றப்படக்கூடியவன். அவனை ஏமாத்திடலாம். ஒரு ஆவிக்குரிய காரியத்தை சொல்லி வெகு சுலபமாக நம்ம ஏமாற்றி விடலாம். அதனால தான் அவர் சொல்கிறாரு, உலகத்தில் நிறைய ஆவிகள் இருக்குது. கிறிஸ்துவின் ஆவி போலவே தன்னை காண்பிக்கிற ஆவிகள், கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, கள்ள கிறிஸ்துக்கள் திரளாக எழும்பி இருக்கிறாங்க. அதனால நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் கர்த்தரால் உண்டானவையோ என்று சோதித்து அறிந்து கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ கர்த்தரால் உண்டானதான்னு சோதித்து அறிய வேத அறிவு நமக்கு ரொம்ப முக்கியம். வேத வசனம் நமக்கு ரொம்ப முக்கியம். வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்துத்தான் எதையும் நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து அது ஒப்பிட முடியலைன்னா அதை நீங்கள் தள்ளிடணும். அதுதான் ஆரோக்கியமான கிறிஸ்தவத்துக்கு வழி. என்ன ஒரு காரியம் ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு புஸ்தகம் படிக்கிறீங்க, ஒரு நிகழ்ச்சி பார்க்குறீங்க, அதை வசனத்தில் பொருத்தி பாருங்கள். இது வசனத்தில் பொருந்துச்சுன்னா ஏற்றுக்கொள்ளுங்க. வசனத்தில் பொருந்தாத எது ஒன்று யார் சொன்னாலும் பரவாயில்ல. அவர் சமுதாயத்தில் பெரிய ஆளாக இருக்கலாம், பெரிய ஊழியக்காரராக இருக்கலாம், பெரிய சபை வச்சிருக்கலாம், பெரிய தீர்க்கதரிசி என்று அறியப்பட்டிருக்கலாம். வசனத்தை விட்டு விலகி யார் பேசினாலும் மறுத்துருங்க. அது உள்ளே போச்சுன்னா அது ஒரு விஷமாய் மாறிவிடும். அந்த விஷம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து நாசமாக்கி விடும். அதெல்லாம் ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். 2வது வேத வசனம் நமக்கு எதற்கு தேவை அப்படின்னா, கடைசி நாட்களில் வருகிற போலி அற்புதங்களை பார்த்து நம்முடைய மனதை பறிகொடுத்து விடக்கூடாது. அற்புதம் நடக்குதுன்னு சொன்னாலே உடனே நீங்கள் இது கிறிஸ்துவினால் தான் நடக்கிறதோ என்று நினைச்சு ஏமாந்து போயிடக்கூடாது. அப்போ கர்த்தரால் நடக்கிற அற்புதங்களுக்கும்
உலகத்தின் ஆவிகள் பிசாசின் ஆவிகளால் நடக்கிற அற்புதங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதை நுணுக்கமாக நீங்கள் கவனித்து பார்த்தா தான் அந்த அற்புதங்களை அடையாளம் கண்டுகொள்ள முடியும். மோசையின் கையிலிருந்து கோல் விழுந்தால் பாம்பு வருகிறது, மந்திரவாதிகளின் கையிலிருந்து கோல் விழுந்தாலும் அதே மாதிரி பாம்பு வருது. மேல் தோற்றத்துக்கு பார்த்தா ரெண்டும் ஒரே மாதிரி தான் தெரியுது. எது கர்த்தர் உண்டு பண்ணினது, எது மந்திரவாதிகள் உண்டு பண்ணினது, நுணுக்கமாக பார்த்தா தான் தெரியும். கர்த்தருடைய மனிதன் செய்த அற்புதம் கர்த்தருடைய ஜனங்களை விடுவிப்பதற்காக நடத்தப்பட்டது. ஆனால் மந்திரவாதிகள் செய்த அற்புதம் பாருங்கள், அதனுடைய நோக்கம் இவர் செய்த அற்புதத்தை மட்டுப்படுத்தி மக்களுடைய மனசில் கர்த்தர் மேலே வருகிற விசுவாசம் வரக்கூடாதபடிக்கு செய்யப்பட்ட ஒரு அற்புதம். இதுதான் வித்தியாசம். ஆனால் வெளியே பார்த்தா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுவும் பாம்பு அதுவும் பாம்பு, இதுவும் கைக்கோல் அதுவும் கைக்கோல், இங்கேயும் மனிதர்கள் அங்கேயும் மனிதர்கள். அவர் கீழே விடுறாரு பாம்பாகுது, இதுவும் கீழே விடுறது பாம்பாகுது. மேலே பார்த்தா எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். அப்போ ஒரு அற்புதம் நடக்கும்போது நீங்கள் அதை ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணும். அற்புதம் நடந்து விட்டதுன்னு சொன்ன உடனே இது உண்மையிலே கர்த்தர் தானாக்கும் என்று நீங்கள் நம்பிவிடக்கூடாது. ஏன்னா போலியான அற்புதங்கள் வந்து ஜனங்களை வஞ்சிக்கும் கடைசி காலத்தில் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அப்போ இதை பார்த்து திரளான மனிதர்கள் அவர்களை பின்பற்ற ஆரம்பிப்பாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 11 to 13 வரைக்கும் உண்டான வேத வசன பகுதியை வாசிக்கிறேன், கேளுங்க. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாக இருந்தது. வலு சர்ப்பத்தை போல பேசினது. வலு சர்ப்பம் எப்படி பேச நமக்கு தெரியாது, ஆனால் வலு சர்ப்பம் மாதிரி இது பேசிச்சு. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கு எதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அன்றியும் அது மனுஷருக்கு முன்னால வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்னியை இறங்க பண்ணத்தக்க விதமாக பெரிய அற்புதங்களை நடப்பித்தது. மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி, அந்த பவரை வச்சு பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படிக்கு அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. இன்னும் ஒரே ஒரு வசனம் இருக்குது, அதையும் சேர்த்தே படிச்சிருவோம். அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் வலது கையிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்பிடிக்கும். அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அந்த நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடி செய்தது என்று எழுதியிருக்கு. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டால், தான் விரும்புகிற ஒரு காரியத்தை மனிதர்களை செய்ய வைப்பதற்கு முதல்ல மனிதர்களை தனக்கு கீழ்ப்படுத்துகிறது. எதனால்? போலி அற்புதங்களை காண்பித்து, எனக்கு எவ்வளோ பவர் இருக்குது பாருங்கள், எவ்வளோ சத்துவம் இருக்குது பாருங்கன்னு சொல்லி போலி அற்புதங்களை காண்பித்து என்ன செய்ததான் வானத்திலிருந்து நெருப்பை இறங்கி வர பண்ணிற்று. அதை பார்த்தோன்னே மனிதர்களெல்லாம் ஓ இதுதான் கடவுளுடைய அவதாரம் என்று சொல்லி நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நம்ப ஆரம்பித்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாய் தன்னுடைய திட்டங்களை அவர்களுக்கு சொல்லி அந்த திட்டங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்களை வற்புறுத்துகிறது. அப்போ இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னென்னா, போலியாய் நடந்த அற்புதங்கள். முடிந்தால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதான பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் அது செய்தது என்று வேதத்தில் எழுதியிருக்கு. அது செய்கிற அற்புதத்தை பார்க்கும்போது இந்த சக்திக்கு ஒப்பானது வேறு ஒன்றுமில்லை என்று சொல்லி அது என்ன சொன்னாலும் ஜனங்கள் கீழ்ப்படிய தயாராகி விடுகிறார்கள். அதான் நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும். இது எதுக்கு, இது நடக்குமா நடக்காதா, இன்றைக்கி அவன் கொடுக்குற ஒரு திட்டம் நாளைக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்குமே எதிராக திரும்பிவிடுமே என்று கூட யோசிக்காமல் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிஞ்சிருவாங்க. இதுதான் இந்த மாதிரியான காரியங்கள். போலி அற்புதங்களை வச்சு ஜனங்களை மிரட்டுறது, போலி அற்புதங்களை வச்சு அவர்களை தான் தான் அதிகாரம் நிறைந்தவன், தான் தான் வல்லமையிலே பெரிய ஆள் என்று நம்ப வைப்பது. அப்படி நம்பிட்டாங்கன்னா என்ன சொன்னாலும் செய்வாங்க. இவர் ஒரு பெரிய வல்லமையான ஆள், இவர் ஒரு மிக மகா சக்தி வாய்ந்தவர் சொன்னால் என்ன செய்ய சொன்னாலும் அது லாஜிக்கே இல்லாமல் பிளேட்டை தட்டுனா கூட தட்டிடுவான்.
அதை யோசித்தே பார்க்க மாட்டார்கள். இது நடக்குமா நடக்காதா, அதை பற்றிலாம் எந்த ஞானம் அறிவு எல்லாத்தையும் வித்துருவாங்க. அப்படி தான் வருது பாருங்க. அந்த போலி அற்புதங்களை காண்பித்து ஜனங்களுடைய கவனத்தை தன் பக்கம் ஈர்த்த உடனே அவர்கள் எல்லாரையும் தான் என்ன சொன்னாலும் செய்யும்படிக்கு அது கட்டளை கொடுக்க ஆரம்பிக்குது. அதுக்கு இந்த அற்புதம் தான் காரணம். இந்த அற்புதத்தை வச்சு தான் தன்னை ஒரு பெரிய ஆளாக மகா பெரிய சக்தியாக நிரூபித்து காண்பித்தது. இப்போ வானத்திலிருந்து அக்கினி இறங்குற ஒரு அற்புதத்தை தான் நான் சொன்னேன். இன்னும் பல அற்புதங்கள் நம்பவே முடியாது, நடக்கவே முடியாது. அப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் ஜனங்கள் கண்கள் பார்க்க அது காமிக்கும். வேத வசனத்தில் சொல்லுகிறது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கப்படத்தக்கதாக. பெரிய பெரிய சபை பாஸ்டர்கள், ஊழியர்கள், நல்ல கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சவங்க கூட பாருங்கள், உண்மையிலே இது கர்த்தருடைய ஆவிதான் என்று நம்பத்தக்கதாகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் அந்த அற்புதம் இருக்கும். அதனால்தான் நீங்கள் மனம் பதறி ஒரு அற்புதம் நடக்குதுன்னு சொன்னோன்னே அதை அப்படி நம்பிடாதீங்க. இன்றைக்கி பார்க்குறோம் நம்ம நிறைய இடங்களில் கர்த்தருடைய பேரை சொல்லி தேவையில்லாத போலியான அற்புதங்கள் நடத்தி காண்பிக்கப்பட்டால் போய் கைதட்டிகிட்டு இருப்பாங்க. அதை பார்த்த உடனே பரவசமாகி மயக்கம் போட்டுருவான் 10 பேர். நீங்கள் கையில் கொண்டாந்துருக்கிற பாட்டிலில் இருக்கிற தண்ணி திராட்சரசமாச்சுன்னு சொன்னோன்னே பின்வரிசையில் ஒரு 10 பேர் கட 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 கடன் கைதட்டி உடனே, ஏன்னா ஆண்டவருடைய அபிஷேகம் வந்துருச்சான், கர்த்தர் வந்து தண்ணியை திராட்சரசமாய் மாற்றிட்டாராம் சபையில். உடனே கீழே விழுந்து ஒரு 10 பேர் மயக்கமாகி. சில ஆட்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க கூட்டத்தில், எதுக்கு மயக்கமாகிறது, எதுக்கு ஆவியில் நிறையிறது, எதுக்கு பரவசமாறுன்னு தெரியாது. ஏதாவது ஒரு இயற்கைக்கு மேற்பட்ட காரியம் கவனிக்கவே மாட்டாங்க. உடனே கைதட்டி அந்நிய பாஷை பேசி சுருண்டு விழுந்து அதை அங்கீகரித்துருவாங்க. அப்போ இந்த அற்புதங்கள் மாதிரி வித்தியாசமான வினோதமான காரியங்கள் காட்டப்படும் போது ஒரு பரவசம் வருது பாருங்கள், அது மேலே ஒரு நம்பிக்கை வருது பாருங்கள். கர்த்தர் கூட இல்லாட்டா யார் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய முடியும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது பாருங்கள். ஜனங்களெல்லாம் கூடியிருக்கிற இடத்துல ஒருவர் கொண்டு வந்து சொல்கிறாரு, கர்த்தர் பாருங்கள், கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்று பாருங்கள், உங்கள் எல்லாருடைய செல்ஃபோனையும் பாருங்கள், அந்த செல்ஃபோனில் அப்படியே சார்ஜ் ஏறிக்கொண்டே வரும். கர்த்தருக்கு தானே ஏன் வேலை? இந்த அற்புதத்தினால என்ன சொல்ல வர்றீங்க நீங்கள்? இந்த அற்புதத்தினால கர்த்தருடைய நாமம் எங்கே மகிமைப்பட போகிறது? இது எதுக்கு? அந்த சர்ச்சுக்குள்ளே இருக்கிற அத்தனை பேரும் ஏற்கனவே கர்த்தர் தான் நல்லவர், கர்த்தர் வல்லவர், கர்த்தர் பெரியவர் நம்பித்தானே சர்ச்சுக்குள்ளே வந்திருக்கிறான். அங்கே வந்து அற்புதம் செய்கிறாங்க. ஒரு யூடியூப்பில் பார்த்தேன் நான். அதில் அவர் சொல்கிறாரு, அந்த ஊழியக்காரர் சொல்கிறார், எங்கேயோ வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறார், சொல்கிறாரு, உங்களுடைய செல்ஃபோன் எடுத்து வச்சுக்கோங்க, கர்த்தர் எல்லா செல்ஃபோனுக்கும் சார்ஜ் போட்டு கொடுக்குறாரு, அதில் அப்படியே பாருங்கள் அந்த பவர் அப்படியே கூடிக்கொண்டே வரும். உடனே ஒரு 10 பேர், நான் சொன்னேன் ஏற்கனவே, அந்த குரூப்பு கைதட்டி மயக்கமாகி அந்நிய பாஷை பேசி கீழே விழுந்து அவர்கள் ஆண்டவர் நானும் பார்த்தேனோ அவன் ஒரு 10 பேர் சாட்சி. இது எல்லா இடத்துலையும் இந்த பரவசமான கூட்டம் இருக்கும். ஆனால் அந்த அற்புதத்தை, ஒரு அற்புதம் நடக்கும்போது யார் இந்த அற்புதம் தேவனால் உண்டானதா அல்லது விளம்பரத்துக்காக அல்லது கர்த்தருடைய பிள்ளைகளினுடைய கவனத்தை திருப்புவதற்காக சாத்தானால் நடக்குதான்னு யார் பார்ப்பான்னு தெரியுமா? வசனம் கற்றவன், வசனத்தை வாசித்து தேவனை தெரிந்து கொண்டவன், அவனுக்கு தெரியும். கர்த்தருடைய பாதையில் நடக்கிறவன். இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், என் ஆடுகள் என்னை அறிந்திருக்கிறது, நானும் அவைகளை அறிந்திருக்கிறேன். என் ஆடுகள் என் சப்தத்தை அறியும். அது அந்நியருடைய சப்தத்தை அறியாததுனால அவனை அது பின்பற்றி போகாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ கர்த்தருடைய ஆடா கர்த்தருடைய பாதையில் நீங்கள் போனீங்கன்னா யார் யார் எவ்வளோ வினோதமாக வித்தியாசமாக என்ன பேசினாலும் உங்கள் மனம் அதை ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா உங்களுக்கு உங்கள் மேய்ப்பன் யாருன்னு தெரியும், நீங்கள் பின்பற்றுகிறவர் யாருன்னு தெரியும், அவருடைய குணாதிசயம் எப்படிப்பட்டது என்று தெரியும், அவர் எதற்காக உங்களை அழைத்திருக்கிறார் என்று தெரியும். அந்நியனுடைய சப்தம் இயேசுவின் சப்தம் மாதிரியே கேட்டால் கூட அதை கண்டுபிடிச்சிரும். இது என் மேய்ப்பனின் சப்தம் அல்ல, இது என் மேய்ப்பனின் வார்த்தை அல்ல, அவர் வார்த்தையோடு தான் நான் பழகி கொண்டிருக்கிறேன், இரவு பகலாக நான் அதைத்தான் வாசித்து கொண்டிருக்கிறேன், கர்த்தருடைய வேதத்தை தான் தியானித்து கொண்டிருக்கிறேன், அந்த வேதம் கர்த்தர் யார் என்பதை எனக்கு காண்பித்து கொண்டிருக்கிறது. நீ அந்த வேதத்தை காண்பித்து விகற்பமான ஒரு அர்த்தத்தை கொடுத்தா எனக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். ஏன்னா நான் அதோடு கூட தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் அதுக்குள்ளே தானே என்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கிறேன். நீ வேறு வித்தியாசமான காரியத்தை சொன்னால் என்னால் கண்டுபிடிக்க முடியாதா? அதனால தான் சொல்லுவது வேதம் நமக்கு அவசியம். ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு காரியம் நடக்கிறத பார்த்த உடனே நம்ம மனம் பதறி உடனே நம்ம என்ன செய்கிறோம், அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து அந்த பரவசம் அடையிறோம் பாருங்கள். அந்த நேரத்தில் தான் சாத்தான் நம்மை வஞ்சித்து விடுவான். எதையும் யோசிக்காமல் ஒரு காரியம் வந்தோடனே அப்படி கைதட்டி பரவசமாகறீங்கள, அந்த ஒரு செகண்ட் உங்களை ஏமாற்ற போதுமானது.
அதைத்தான் சாத்தான் செய்கிறான். நல்ல கூட்ட நெரிசலில், ஒரு பதட்டமான சூழ்நிலையில் பாருங்கள், சில ஆளுக்கு பிக் பாயிண்ட் அடிச்சுட்டு போயிடுவான். ஒரு பதட்டம், ஒரு பரவசம் அடைகிற நேரத்தில் அந்த ஒரு செகண்ட் போதும் தன்னுடைய விஷ விதையை நம்முடைய இருதயத்துக்குள்ளே சாத்தானால் போற்ற முடியும். நம்ம அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடைசி காலத்தில் சாத்தானுடைய வஞ்சகங்களிலிருந்து தப்பிக்கணும். இப்படிப்பட்ட பரவசமூட்டக்கூடிய செயல்கள், வசனத்துக்கு விரோதமான காரியங்கள் இயேசுவின் பெயரை சொல்லி நடத்தப்பட்டு உங்களை வஞ்சிக்கும்படிக்கு செய்யப்பட்டால் நீங்கள் கவனமாக அதை விளங்கி கொள்ளணும். அப்படின்னா உங்களுக்கு ஆவிக்குரிய அறிவும், ஆவிக்குரிய ஞானமும், ஆவிக்குரிய புத்தியும் உண்டாகணும். அது எதனால் உண்டாகும் தெரியுமா? கர்த்தருடைய வசனத்தினால்தான் உண்டாகும். வேறு எதனால இந்த புத்தியை உங்களால் பெருக்கிக் கொள்ளவே முடியாது. அதுக்கு தான் ஏன் வசனம், அதுதான் இந்த வேதம். வேதத்தை நம்ம படிக்கிறோம். வேத வசனத்தினால் மாத்திரம்தான் இது சாத்தியமாகும். வேறு எந்த விதத்துலையும் உங்களுக்கு ஆவிக்குரிய அறிவு பெருகவே பெருகாது. பைபிள் படிக்கணும், வசனத்தை நுணுக்கமாக படிக்கணும், ஆவியானவரின் உதவியோடு படிக்கணும். ஏதாவது யாராவது சொன்னதை வச்சுட்டு நீங்களாக ஏதாவது கற்பனை பண்ணி படிக்கக்கூடாது. ஆவியானவரின் உதவியோடு படிக்கணும். அப்போ தான் அந்த ஞானத்தையும் அறிவையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது. யோசுவா 1:8 என்ன சொல்லுது பாருங்க. 7லிருந்தே படிச்சிருவோம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. அந்த இடத்துல ஒரு நியாய பிரமாணம் என்று சொல்லியிருப்பது வேதத்தை சொல்லுகிறார். ஏன்னா அந்த நாட்களில் நமக்கு கொடுத்த மாதிரி ஒரு புஸ்தகமாக வேதம் எழுதி கொடுக்கப்படவில்லை. நியாயப்பிரமாணம் தான் ஃபஸ்ட்டு. நியாயப்பிரமாணம் அது வேதத்துக்கு ஒப்பாக இருக்குது. நியாயப்பிரமாணம் சொன்னோன்னே நீங்கள் உடனே அங்கே போயிடக்கூடாது. அதை வச்சுட்டு யாராவது சொல்லிடுவாங்க, நியாயப்பிரமாணத்தை பார்த்தா உனக்கு பலம் வரும்னு கர்த்தர் யோசுவாட்ட சொன்னார்ல, வாங்க பழைய ஏற்பாட்டுக்கு போவோம்னு சொல்லி. இல்லை இல்லை, அங்கே நியாயப்பிரமாணம் என்று எதை குறிக்கிறார்கள் என்றால் வேதத்தை குறிக்கிறாங்க. இந்த வசனம் சொல்லப்பட்ட போது யோசுவாவுக்கு வேதம் என்று வேறு தனியாக ஒரு புஸ்தகம் இல்லை. அப்புறம் மோசே தான் ஆதியாகமம், யாத்ராம் போன்ற புத்தகங்கள் எல்லாம் ஒரு தேவனிடத்தில் ஜெபித்து தீர்க்க தரிசனமாக பார்த்து காரியங்கள் எல்லாம் எழுதி வைக்கிறாங்க. அதுக்கு முன்னால் கர்த்தர் முதல்ல கொடுத்த வேதம் நியாயப்பிரமாணம். அப்போ இந்த நியாயப்பிரமாணத்தை நியாயப்பிரமாணம் என்ற அர்த்தத்தில் எடுக்காமல் வேதம் என்ற அர்த்தத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கணும். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த வேதத்தின்படியெல்லாம், நியாயப்பிரமாணம் அங்கே போட்டிருக்கு, வேதத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. ஒரு பைபிளில் ஒரு வசனம் போட்டிருக்கு. அந்த வசனத்தை செய்கிறதுக்கு பலம் கொள்ளணுமா, திடன் கொள்ளணுமானா செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஆவிக்குரிய பலமும் திடமும் இல்லாவிட்டால் வேத வசனத்தின்படி வாழ்வது என்பது கடினம். அது சொல்கிறாங்க, ஒரு சண்டைக்கு போகிறதுக்கு எப்படி பலம் கொள்கிறோமோ திடன் கொள்கிறோமோ அது மாதிரி வசனத்தை கடைபிடிப்பதற்கு உங்களுக்கு பலமும் திடனும் வேண்டும். நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி. நல்ல வேதம் படித்து நல்ல வேத அறிவு இருக்கிறவர்களை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். அவர்கள் எல்லா விஷயத்திலும் புத்திமானாய் நடந்து கொள்வார்கள். அந்த புத்தி எங்கேருந்து வருதுன்னா வேதத்தில் இருக்கிற அந்த ஆவி அவர்களுக்குள் கொடுத்த புத்தி. வெளியே நீங்கள் பார்த்தா ஒன்றும் படிச்சிருக்க மாட்டான், பெரிய அளவுலலாம் ஒன்றும் தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வசனத்தை படிக்க படிக்க உண்டாகிற அந்த ஆவிக்குரிய ஞானம் அவர்களுக்குள்ள இருக்கிறதுனால அவன் போகிற எல்லா இடத்திலும் புத்திமானாக நடந்து கொள்வார்கள். நீ போகிற இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், இதை நம்ம வேத புஸ்தகம் என்று வாசிக்கலாம். இந்த வேத புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. எதுக்கு? அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். அப்போ இந்த வேதத்தை வாசிக்கத்தான், இரவும் பகலும் தியானிக்கத்தான் கர்த்தர் சொல்லுகிற ஞானம், புத்தி, அறிவு போன்றவைகள் வருகிறது. இந்த அறிவை வச்சு தான் ஆவிக்குரிய காரியங்களில் எந்த கலப்பு வந்தாலும், ஆவிக்குரிய காரியங்களில் எந்த வஞ்சகம் வந்தாலும் அதை உங்களால் விளங்கி கொள்ள முடிகிறது. உலக படிப்போச்செல்லாம் ஒன்றும் புரிய முடியாது. ஒரு டாக்டரேட் வாங்கிட்டாரு, இவரை ஏமாற்ற முடியாது. அவரை ஏமாற்றிடலாம் ஈஸியாக. யாரை ஏமாற்ற முடியாது தெரியுமா? ஒரு ஆவிக்குரிய காரியத்தை சொல்லி, ஒரு கள்ள உபதேசத்தை சொல்லி, ஒரு கள்ள தீர்க்க தரிசனத்தை சொல்லி யாரை ஏமாற்ற முடியாது? உலக ஞானிகளை அல்ல. நீங்கள் நல்லா பாருங்கள், சில ஆட்கள் நான் தான் கடவுள்னு சொல்லுவான். ஒரு ஆசிரமம் அமைச்சிருப்பாங்க,
உலகத்தில் நல்ல பெரிய பெரிய நல்ல படித்த டாக்டர்கள், ஃபிலாசபர்ஸு எல்லாம் அந்த உட்காந்து ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இருப்பான். பார்த்துருப்பீங்களே. ஏன் அவனுக்கு அது விளங்கவில்லை? ஒரு மனிதன் வந்து சொல்கிறான், நான் தான் என் கடவுளுடைய அவதாரம், நான் தான் இப்போ இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிற அவதாரம். ஒரு ஆசிரமம் வச்சுருப்பார். அவர் வந்து உட்காந்துட்டு எதையாவது வெட்டித்தனமாக பேசி கொண்டிருப்பார். இங்கே கீழே உட்காந்து கை தட்டிகிட்டு இருப்பான். வந்து தன்னுடைய காதிலும் கழுத்திலும் ஒரு பூவை கட்டி வச்சுருப்பான். நீங்கள் மெல்ல அவரை தட்டி, நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு கேளுங்க. நான் இன்னும் தேசத்துலேருந்து வருவேன். என்ன செஞ்சுருந்தேன்னு கேளுங்க. ஒரு பெரிய டாக்டராக இருந்தேன், ஒரு விஞ்ஞானியாக இருந்தேன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ இந்த உலக படிப்பு, உலக ஞானத்தை வச்சு இந்த காரியங்களை எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அவர்களை சுலபமாக ஏமாற்றி விடலாம். யாரை ஏமாற்ற முடியாது தெரியுமா? ஆவிக்குரிய ஞானத்தில் நிறைந்தவனை கள்ளோபதேசங்களை வைத்து ஏமாற்றவே முடியாது. அதான் நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும். அதனால தான் இந்த கடைசி காலத்தில் நிறைய பெருகி இருக்கிறதுனால வர்றவெல்லாம் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுவான். எந்த நிகழ்ச்சியில் பார்த்தாலும் எதை நம்புவது, எதை எடுத்துக்கொள்வது, எதை ஏற்றுக்கொள்வது, சில நேரத்தில் அப்படி ஒரு குழப்பத்தை கொண்டாந்துருவாங்க. வானத்தில் ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் வந்தால் போதும், அவ்வளோதான். உடனே அதுக்கு ஒரு புஸ்தகம் போட்டு ஜனங்களை குழப்பப்படுத்தி கலகமூட்டி, பாருங்கள் இத்தனாம் தேதி எல்லா கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் வருது, சந்திரன் சிவப்பு கலராக மாறப்போகுது, அவ்வளோதான், உலகம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு புஸ்தகம், அதுக்கு ஒரு டீச்சிங்கு. ஜனங்கள் ஏராளமான காணிக்கைகளை கொடுத்து, ஐயோ உலகம் இத்தனாம் தேதி செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதியோட உலகம் அழிய போகுதான்னு ஒரே பரபரப்பு. எல்லாரும் ஏன் வருகிறதுனா அவங்களுக்கு வசனம் தெரியல. அதனால் ஒரு ஆள் அங்கேருந்து சொன்ன உடனே அதை நம்பிடுறாங்க. ஏன்? இனி நடக்க வேண்டிய பல காரியங்களை வேதம் சொல்லியிருக்க, இன்னும் நடக்க வேண்டிய பல காரியங்கள் வரிசையிலே காத்து கொண்டிருக்க, எப்படி உலகத்தினுடைய முடிவு வரும்? யோசிச்சு பாருங்க. அதனால தான் இயேசு இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறார்னு சொன்னால் நம்பாதீங்க. எவ்வளோ தீர்க்க தரிசனங்கள் சொல்கிறோம். சில ஆட்கள் பாருங்கள், தீர்க்க தரிசனம் சொல்லுவான், நடக்காது. ஆனாலும் மறுபடியும் அவர்களை நம்பிக்கொண்டிருப்பாங்க ஒரு கூட்டம். மறுபடியும் என்னங்க செப்டம்பர் மாதம் இந்த மாதிரி ஒரு காரியம் நடக்கும், உலகம் அதோட அழிஞ்சிருன்னு சொன்னீங்களே, நடக்கலையே அப்படின்னு கேட்க மாட்டாங்க. உடனே அடுத்து ஏதாவது ஒன்று சொன்னால் அப்போ போய் அங்கே மறுபடியும் கைதட்டி கொண்டிருப்பார்கள். ஏன் இப்படி வஞ்சிக்கப்படுகிறோன்னு சொன்னால், நமக்கு வேத வசனத்தின் ஞானம், அறிவு, புத்தி ஆகியவை இல்லாமல் இருக்கிறதுனால தான். அப்படி இருந்துச்சுன்னா நாம் சொல்லப்படும் போதே நம்ம கண்டுபிடிச்சிருவோம். பல பேர் எனக்கு மெயில் போட்டு கேட்டாங்க, செப்டம்பர் 17ஆம் தேதியோட சந்திரன் ரத்தமாக மாறுறதோட உலகம் அழிஞ்சிருமாமே அப்படின்னு கேட்டாங்க. நான் அவர்களுக்கு ஒரே ஒரு பதில் தான் சொன்னேன். செப்டம்பர் 18ஆம் தேதி நீங்களும் இருப்பீங்க, நானும் இருப்போம், அப்போ பேசிக்கிறோன்னு சொன்னேன். 18 போச்சு, 19 போச்சு, வருஷம் கடந்து போச்சு. இன்றைக்கி நானும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் குறிப்பு எழுதிட்டு இருக்கீங்க. வேதத்தில் அதைத்தான் நீங்கள் ரொம்ப கவனிக்கணும். ஏன் அந்த வார்த்தைகள் சொல்லும்போது என்னுடைய மனம் ஏன் சலனப்படவில்லை? உலகம் அழிஞ்சிருமோன்னு நான் ஏன் பயப்படலை? எனக்கு தெரியும் இன்னும் நடக்க வேண்டிய பல காரியங்கள் இருக்கிறது. என் வேதம் எனக்கு அதை கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஒருவன் திடீர்னு வந்து சொன்னான்னா நான் அதை நம்ப மாட்டேன். என் வேதம், பைபிள் எனக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்திருக்குது. அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன வரும், வேதம் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. எனக்கு ஒரு தரிசனம் வந்தால் கூட, ஒரு வெளிப்பாடு வந்தால் கூட, அந்த வெளிப்பாடு, அந்த தரிசனம் வேத வசனத்தோடு பொருந்துகிறதான்னு பார்க்குறேன். ஆவியில் ஒரு அனுபவம் வந்தால் கூட அது வேத வார்த்தையில் பொருந்துகிறதான்னு பார்க்குறேன். பொருந்தினால்தான் நான் வெளியே சொல்கிறேன். சொப்பனத்தில் கனவில் ஏதோ ஒரு கனவு காண்கிறோம் என்றால் அதெல்லாம் கொண்டு வந்து பொதுவெளியில் நான் வைத்து விடுவதில்லை. அதை முதல் நான் உரசி பார்க்குறேன். இது வசனத்தோடு பொருந்துகிறதா, தேவனுடைய திட்டங்களோட, வேத வசனம் காட்டுகிற சத்தியத்தோடு இது வந்து பொருந்துகிறதா, இந்த வார்த்தைகள் ஜனங்களுக்கு சொல்லும்போது அந்த ஜனங்களை கர்த்தரோடு கொண்டு வந்து சேர்க்குதா, ஜனங்களை விழிப்புணர்வை அடைய வைக்குதா, அல்லது ஜனங்களை ஏன் பக்கத்தில் கொண்டாந்து சேர்க்க போதா, அல்லது ஒரு தவறான நம்பிக்கையை பின்பற்றும்படிக்கு அவர்களை வழிநடத்த போகிறதான்னு நான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்ச அளவு வேதம் எனக்கு கற்றுக் கொடுத்ததை கொண்டு பல காரியங்களை நான் கவனித்து பார்க்கிறேன். அதனால தான் உலகத்தில் யார் என்ன தீர்க்க தரிசனம் சொல்லி மிரட்டினாலும் நான் உடனே அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் செவி கொடுத்து விடுவதில்லை. அது வசனத்தில் பொருந்தினா கீழ்ப்படிவோம். அது கர்த்தருடைய ஞானத்தினாலே அந்த காரியங்கள் உறுதிப்படுத்தப்பட்டால் நம்புவோம், ஏற்றுக்கொள்வோம், கீழ்ப்படிவோம், உயிரை கூட கொடுப்போம். கள்ள உபதேசத்துக்காக போய் நம்முடைய வாழ்க்கை அடமானம் வைக்கலாமா? அப்போ இந்த கடைசி காலங்களில் நமக்கு கர்த்தருடைய வேதம் நமக்கு அவசியம். மூணாவது ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய வேதம் நமக்கு எதுக்கு அவசியம் ஐயா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசி நாட்களிலே நடக்க போகிற யுத்தத்தில் நீங்கள் சாத்தானை ஜெயிப்பதற்கு வேத வசனத்தை வச்சு தான் ஜெயிக்க முடியும். வேதம் என்ன சொல்லுது பாருங்க, கர்த்தருடைய வசனத்தை கொண்டு தான் சாத்தானை ஜெயிக்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம்
12வது அதிகாரம் 11வது வாக்கியம். உங்களுக்கு தான் தெரியுமே, பல தடவை நம்ம படிச்சிருக்கோம், பல தடவை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலேயும் அல்லது ரட்சிப்பினாலேயும் சாட்சியின் வசனத்தினாலேயும் அவனை ஜெயித்தார்கள். எவனை? சாத்தானை. சாத்தானை ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு 2 விஷயம் தேவைப்படுது. நல்லா கவனிங்க. கடைசி காலத்தில் தான் சாத்தான் நேருக்கு நேராக மனிதர்களோட யுத்தம் கலக்க போகிறான். இந்த சாத்தானை எதிர்க்கிறது பெருசு இல்லை, எதிர்த்து ஜெயிச்சு நிற்கணும். எதிர்த்துட்டு அவன் குத்தினோடனே கீழே செத்துட்டோம்னா அப்புறம் என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்க. எதிர்த்து நிற்கணும். யாவற்றையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் தக்கதாக என்று தான் வேதத்தில் எழுதியிருக்கிறது. அப்போ இதுக்கு நமக்கு 2 விஷயம் தேவைப்படுது. ஒன்று, ஆட்டுக்குட்டியானுடைய வசனம், ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தம், சாட்சியின் வசனம். கர்த்தருடைய வேத வசனம் நமக்கு வேணும். அந்த வசனம் தான் ஒரு பட்டயம். அந்த பட்டயத்தை வச்சு தான் சாத்தானை எதிர்க்க முடியும். ஆனால் இந்த பட்டயத்தை எல்லாரும் பயன்படுத்திட முடியாது. யார் பயன்படுத்த முடியும்? ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தை தரித்திருக்கிறவர்கள் தான் இந்த பட்டயத்தை பயன்படுத்த முடியும். சும்மா எல்லாரும் எடுத்துக்கொண்டு இந்த வசனத்தை காமிச்சிங்கன்னா, சாத்தானுக்கு முன்னால் காமிச்சு இது என்னன்னு தெரியுமான்னு கேட்டால் பைபிள்னு சொல்லுவான். இது என்னன்னு தெரியுமா? வசனம். நான் இப்போ என்ன வாசித்தேன்? வசனம் வாசித்தேன். அது எங்கே இருக்குன்னு சொல்லவான்னு அவன் திருப்பி கேட்பான். கையில் யார் பிடிச்சிருக்கிறான்னு ஒன்று இருக்குதே. இப்போ இராணுவத்தில் பயன்படுத்தக்கூடிய AK-47 என்னென்னமோ மீசல்ஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க. இது என் கையில் கிடச்சிருச்சையா, அதில் என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்கள். எனக்கு அதை இயக்க தெரியாது. நான் கன்று கூட பார்த்ததில்லை. சாதாரண ரிவால்வர் கூட நான் பார்த்ததில்லை. ஒரு பெரிய AK-47 இருக்குது, ஒரு மிஷின் கன் இருக்குது, ஒரு மீசல் ஒன்று இருக்குது, ஏதோ பல ஆயுதங்கள் வச்சுருக்கிறாங்க. எனக்கு தெரியாது. என் கையில் கிடைச்சாலும் பிரயோஜனம் இல்லை. அது யார் பயன்படுத்த முடியும்? அவர்கள் கையில் கிடைச்சா தான் அது பலன். அப்போ சாத்தானை நீங்கள் எதிர்க்கணும்னா ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தில் நீங்கள் அடையாளமிடப்பட்டிருக்கணும். 2வது, வேத வசனத்தை நீங்கள் பிடித்து கொள்ளணும். வெறும் வேத வசனத்தை எடுத்துக்கொண்டு போனால் ஜெயிக்க முடியாது உங்களால். ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தம், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று நீங்கள் சும்மா போய் நின்னாலும் எதிர்க்க முடியாது. அப்போ இது 2மே நமக்கு தேவை. கர்த்தருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு அடையாளமிடப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அவன் வேத வசனத்தை எடுக்கணும். அந்த வசனத்தை கொண்டு அவனால் ஜெயிக்க முடியும். இப்போ நான் மறுபடியும் படிக்கிறேன் பாருங்கள், இந்த அர்த்தம் உங்களுக்கு தெளிவாக புரியும். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை அவனை ஜெயித்தார்கள். பார்த்தீங்களா? அப்போ இந்த 2மே நமக்கு வேணும். அப்போ இந்த கடைசி காலத்தில் தான் இப்படிப்பட்ட யுத்தங்கள் வருகிறது. வேதத்தில் எழுதியிருக்கிறது, சாத்தானோடு நேருக்கு நேராக மனிதர்கள் சண்டை போட போகிற, யுத்தம் பண்ண போகிற காலம் என்பது கடைசி காலம். எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்தில் பவுல் அதைத்தான் நமக்கு சொல்லி எச்சரிக்கிறார். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளின் ஆவிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகவே முடிவு காலத்தில் இவைகளை நீங்கள் எதிர்க்கவும் என்று எழுதியிருக்கிறது. கடைசி காலத்தில் அதை நீங்கள் எதிர்க்கணும். அப்போ கடைசி காலத்தில் தான் அந்த வார் வருது. சாத்தானோடு தேவ ஜனம் நேருக்கு நேராக யுத்தம் பண்ண போகிறாங்க, நேருக்கு நேராக. அப்போ இதில் நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தமும் சாட்சியின் வசனமும். இதில் நிறைய ஆயுதங்களை பற்றி சொல்லியிருக்கோம். நீங்கள் எபேசியர் 6வது அதிகாரத்தில் படித்தா நிறைய ஆயுதங்கள், சத்தியம் என்னும் மார்க்கச்சை, இப்படி நிறைய காரியங்களை சொல்லியிருப்பாங்க. இந்த எல்லா ஆயுதங்களையும் பாருங்களேன். அந்த எல்லா ஆயுதங்களும் கர்த்தருடைய இரத்தத்தினால, ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினால தான் இயங்கும். ஒரு பொருள் இருக்குன்னா அது இயங்குவதற்கு ஒரு இயங்கு விசை தேவை தானே. அதில் கர்த்தருடைய இரத்தத்தை நீங்கள் எடுத்துகிட்டு பாருங்களேன். கர்த்தருடைய இரத்தத்தினால முத்திரையிடப்படாத சத்தியம் உங்களுக்கு பிரயோஜனமாகாது. அந்த மார்க்கச்சை ஒன்றும் பிரயோஜனமாகாது. அப்போ இது மாதிரி ஆயத்தம் என்னும் அந்த பாதரட்சை, அந்த ஆயத்தம் தேவனுடைய இரத்தத்தினால முத்திரையிடப்பட்ட ஆயத்தம் உங்களுக்கு உதவி செய்யவே செய்யாது. பாதி தூரம் போகும்போது செருப்பு அருந்து போயிடும். அருந்து போன செருப்பு போட்டு ஓட முடியுமா? அப்போ இது எல்லாமே இந்த ஆவியானுடைய இரத்தத்தினால தான் பலமூட்டப்பட்டிருக்கு, வேத வசனம் உட்பட. அந்த வேத வசனத்தை நம்ம எடுத்து கையாளணும்.
இந்த வேத வசனத்தை கடைசி நாளில் கிடைக்க விடாமல் பண்ணிட்டா எதை வைத்து நீங்கள் சாத்தானை ஜெயிப்பீர்கள்? எதை வைத்து நீங்கள் உங்கள் விசுவாசத்தை குலைக்க வருகிற, வஞ்சிக்க வருகிற சாத்தானை எப்படி நீங்கள் மேற்கொள்வீங்க? பைபிள் இல்லை, வசனம் இல்லை, படிக்கலை, மனசில் வச்சிருக்கலை. எனக்கு நூற்றுக்கணக்கான வசனங்கள் மனப்பாடமாக சொல்ல தெரியும். ஏன்னா நாங்கள் சின்ன வயதில் நாங்கள் வந்தபோது, நான் ரட்சிக்கப்பட்ட காலங்களில் பைபிளை படிக்கணும், பைபிளை பேசணும், பைபிளை மனப்பாடம் பண்ணணும். வசனங்களை எனக்கு முன்னால் இருந்த தலைமுறையை நீங்கள் கேட்டிங்கன்னா அவர்களை வளர்த்த விதமே வித்தியாசமாக இருக்கும். சில நல்ல கிறிஸ்தவ குடும்பங்களை நீங்கள் கேட்டிங்கன்னா குழந்தை பிராயத்திலே பிள்ளைகளுக்கு காலையில் சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னால் ஒரு அதிகாரமோ அல்லது ஒரு வசனமோ அந்த பிள்ளைகளுடைய வயசை பொறுத்து அதை மனப்பாடமாக வந்து அம்மாட்ட சொன்னால் தான் காலையில் டிஃபன் கொடுப்பாங்களாம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு அதிகாரம் முழுசும் படித்து ஒப்பிக்கணுமா. இன்றைக்கி நமக்கு அப்படி இல்லை. சுலபமாக கையில் ஒரு ஃபோனை வச்சுட்டு வசனமாக அப்படி தேடுறது, வார்த்தையாக அப்படி தேடுறது, மனசில் எதுவுமே நிற்காது, மனசில் எதுவுமே இல்லை. அதனால் நம்ம என்ன செய்கிறோம், அதை வந்து பைபிள் இல்லை அப்படின்னா ஒரு ஆன்லைனை நம்புகிறோம், கையில் வச்சுருக்கிறோம். யாருடைய மனதிலும் அது உள்ளே போகவில்லை. இப்போதெல்லாம் இப்போ இருக்கிற பிள்ளைகள்கிட்ட ஏதாவது ஒரு வசனம் சொல்லுங்களேன், அவங்களுக்கு அதை திருப்பி சொல்ல முடியல. அவர்கள் உடனே என்ன செய்கிறாங்க, தன்னுடைய மொபைலை தான் தேடுகிறார்கள். அதில் என்ன போட்டிருக்கோ அதை தான் பார்க்குறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையில் வசனம் கிடையாத பஞ்சகாலம் வந்தால், மனசில் அந்த வசனம் இல்லாவிட்டால் எதை வைத்து அதை ஆயுதமாய் பயன்படுத்தி சாத்தானை எப்படி ஜெயிப்பீங்க? உலகம் முழுசும் சட்டம் போட்டாச்சு, பைபிள் எங்கே இருந்தாலும் பறிமுதல் பண்ணிடணும், யாரும் அதை வாசிக்கக்கூடாது, அரசாங்கங்கள் அதை தடை பண்ணுகிறது அப்படின்னு சொல்லியாச்சு. என்ன செய்வீங்க? எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே ரைடு மாதிரி வந்து இவர் வீட்டில் 10 பைபிள் வச்சுருந்தார், 4 பைபிள் வச்சுருந்தா எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டான். சபைகளுக்குள்ளே வந்து பைபிள் எல்லாம் எடுத்தாச்சு. பைபிள் வந்து கிடைக்கல. ஏன்னா வசனம் சொல்லுது ஆமோஸ் 8வது அதிகாரத்தில், ஒரு தேசத்தில் துவங்கி மறு தேசம் வரைக்கும், பூமியின் ஒரு முனை துவக்கி மறுமுனை வரைக்கும் தேசங்கள் தோறும் தேடினாலும் அந்த வசனம் கிடையாமல் போகும்னு போட்டிருக்கேன். அப்போ ஏதோ ஒரு உலகம் தழுவின ஒரு சட்டம். அந்த வந்து வசனமே கிடைக்காம போச்சுன்னா நீங்கள் எதை வச்சு, செல்ஃபோன்லேயும் இருக்காதே, ஆன்லைனில் போட்டது தான் மேலேருந்து ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் டெலீட் பண்ணிடலாமே. இப்போ உங்கள் மைண்ட்லேயும் இல்லையே, இப்போ என்ன செய்வீங்க? அந்த வேத வசனம் நம்முடைய மனசில் இருக்கணும், நம்முடைய இருதயத்தில் அது பொருந்தி இருக்கணும், சொல்ல தெரியணும். ஒரு 50 வசனமாவது சொல்ல தெரியணும், அட்லீஸ்ட் சொல்ல தெரியணும். அது இல்லாவிட்டால் எப்படி நம்முடைய காலத்தை நாம் கழிக்க முடியும்? யோசித்து பாருங்கள். அப்போ இந்த வசன பஞ்சம் வருகிறது. இது கர்த்தருடைய வேத வசனம் கையில் இருந்தால் தான் நம்ம சாத்தானை ஜெயிக்க முடியும். அப்போ இதில் வந்து 2 காரியம். வசனம் கிடையாத பஞ்ச காலம் எப்படி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது? நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, ஒன்று என்ன செய்வாங்க அப்படின்னா, வேதத்தை யாரும் படிக்கக்கூடாது, அது இன்றைய மனித வாழ்வியலுக்கு எதிரானதாக இருக்கிறது, பல எதிர்கருத்துக்களை கொண்டிருக்கிறது, இப்போது இதெல்லாம் பாவம், இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போவே அமெரிக்காவில் வந்திருக்குது, ஓரின சேர்க்கையை கவர்மெண்ட் அங்கீகரிச்சிருச்சு, பைபிள் அங்கீகரிக்கலை. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு சர்ச்சில் கவர்மெண்ட் அங்கீகரித்த உபதேசத்தான் தான் நீங்கள் பேசணும். 2 ஓரின சேர்க்கையாளர்கள் திருமணம் செய்து கொள்ள விரும்பி சபையில் வந்து கேட்டால் பண்ணி வைக்கணும். முடியாதுன்னு சொன்னீங்கன்னா கவர்மெண்ட் சட்டத்துக்கு எதிரானது, பாஸ்டரை கைது பண்ணிடுவாங்க. அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் பேசக்கூடாது, பிரசங்கிக்கக்கூடாது, இது தப்பு, இது பாவம்லாம் பேசக்கூடாது, குடிக்கூடாதுன்னு பேசக்கூடாது. இப்படிலாம் கொண்டு வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்து இன்றைய நவீன மனித வாழ்வியலுக்கு எதிரான கருத்துக்களை வேதம் கொண்டிருக்கிறது, அதனால வேத புஸ்தகத்தை பேன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது பஞ்சமாய் வரும். இன்னொரு விதமாக செய்யலாம். பஞ்சம் எப்படி செய்யலாம்னா, இதே வேத புஸ்தகத்தை எல்லாரும் பயன்படுத்தலாம் என்று சொல்லி அந்த வேத புஸ்தகத்தை திருத்தி கலப்பான வார்த்தைகளை உள்ளே கலந்து வச்சிடலாம். அப்போ கலப்பை உள்ள கலந்துட்டா அந்த வேத வசனம் ஆரோக்கியமான கிரியைகளை செய்ய முடியாது. ஒரு கத்தி அப்படின்னு சொன்னால் அந்த கத்தி என்ன மாதிரி உலோகத்தில் இருக்கணும்னு இருக்கும், அது டூப்ளிகேட் கத்தியாக இருக்குன்னு வச்சுங்களேன், அதில் கலப்படம் வச்சுட்டான்னு வச்சுங்களேன், 2 அடி அடித்தோடனே கத்தி வந்து 2ஆக திரிச்சு ஓடி போயிடும். டூப்ளிகேட் ஆயுதம் அப்படி மாறிடும் இல்லை. அப்போ கலப்படத்தை கொண்டு வரலாம். இந்தந்த அதிகாரங்கள், இந்தந்த வசனங்கள், இந்தந்த வார்த்தைகள் எல்லாம் இன்றைய மனித வாழ்வியலுக்கு எதிரானதாக இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் மாற்றுங்கன்னு சொல்லி பெரிய பெரிய கான்டர்பரி மத குருக்கள் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு வேதத்தை வந்து படிங்கன்னு சொன்னால் இவன் தான் உடனே எப்போவுமே தயாராக இருக்கிறாங்களே. எல்லா மத கொள்கைகளையும் உள்ளே போட்டு வசனத்தை மாற்றி ஒரே பொதுமறையாக கொண்டு வருவோம், தனித்தனி வேதங்கள் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னால் முதல்ல கையெழுத்து போகிறது நம்மளாக தானேயா இருப்பான். யோசிச்சு பாருங்கள். கொண்டு வந்து இதுதான் பைபிள் அப்படின்னு கொண்டாந்துட்டாங்கன்னா எப்படி இருக்கு? யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி இது நடக்குது. என்ன செய்கிறாங்கன்னா, வேதாகம சங்கங்கள்,
பைபிள் சொசைட்டி இருக்குல்ல, அது எல்லாவற்றையும் விலைக்கு வாங்குவதற்கு ஒரு பெரிய கூட்டம் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறது. அவர்கள் கையில் அந்த வேதாகம சங்கங்கள் விற்கப்பட்டு போய்விட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், கலப்பு வேதத்தை இனிமேல் அதில் பிரிண்ட் பண்ணுவாங்க. இந்த நல்ல வேதத்தை பிரிண்ட் பண்ணுறதை நிறுத்திடுவாங்க. அந்த பொல்லாத மனிதர்கள் கையில் இந்த சங்கங்கள் விலைக்கு போய்விட்டால் அது எல்லாத்தையும் நிறுத்திடுவான். நிறுத்திட்டு இந்த சங்கங்கள் வழியாக புது வேதாகமம், புது வார்த்தை இதை கொண்டு வந்து வெளியே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அதுதான் வேதம் என்று இனி வருகிற தலைமுறை, அதுதான் கர்த்தருடைய வசனம் என்று நம்ப ஆரம்பித்து விடும். எங்கள் தலைமுறைக்கு கொஞ்சம் முன்னால் என் தாத்தா படித்த பைபிள் தான் நான் படித்த முதல்ல. எங்கள் வீட்டில் இருந்த பைபிளில் எங்கள் தாத்தா, என்னுடைய தகப்பனாருடைய தகப்பனார், அவர் படித்த வேதம் ஒரு பழைய பைபிள் இருந்தது, இப்போவும் இருக்குது எங்கள் வீட்டில். அந்த பைபிளில் தான் முதல்ல நான் வாசித்தேன். ரட்சிக்கப்பட்ட உடனே பைபிள் படிக்கணுமேன்னு சொல்லி அந்த பைபிளை தான் வாசித்தேன். அந்த பைபிளில் கர்த்தர் என்கிற பேருக்கு பதிலாக சர்வேஸ்வரன் என்று எழுதியிருக்கும், பராபரன் என்று எழுதியிருக்கும், பழைய தமிழ் வார்த்தைகள் எழுதியிருக்கும். அப்புறம் அதை கொஞ்ச நாள் கழித்து மாற்றி, அர்த்தத்தை மாற்றலை, வார்த்தைகளை கொஞ்சம் சுலபமாக்கி அடுத்த முறை புதிய பதிப்பு வேதாகமம் கொண்டாந்தாங்க. அதுதான் இப்போ நம்ம கையில் வச்சுருக்கிறோம். ஆனால் இப்போ பாருங்கள், அந்த பைபிள் நடைமுறையிலிருந்து மறைந்தே போய்விட்டது, யார்கிட்ட இருக்குன்னே தெரியாது. இப்போ இதுதான் வேதம் என்று நம்ம முழுசாக அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி நாளைக்கு இந்த வேதத்தை மாற்றி வேறு ஒரு புதிய கொள்கைகளும் புதிய வசனங்களும் நிரப்பப்பட்ட வேதத்தை கொண்டு வந்தால் கொஞ்ச நாள் யோசிப்பாங்க, நாள் போக்கில் அது அப்படியே மாறி அதுதான் வேதம் என்று முத்திரையிடப்பட்டு விடும். அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறது, இந்த வேதாகம சங்கங்களை ஒரு பெரிய டீமு, மதங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு டீமு, இலுமினாட்டி என்று சொல்கிறாங்க சிலர், சில இடத்துல பார்க்குறோம் இக்யூமினிக்கல் மூமெண்ட்ஸ், இவர்கள் இதெல்லாம் விலைக்கு வாங்குவதும் பெரிய பெரிய பணக்காரர் இருக்கிறான், விலைக்கு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இந்த வேதாகம சங்கம் இப்போது நஷ்டத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது. ஒரு வேத புஸ்தகம், இந்த பாருங்க நான் கையில் வச்சுருக்கிற இந்த வேத புஸ்தகம் நம்ம குறைந்த விலைக்கு கிடைக்கிறது. ஒரு 600 ரூபாயோ 700 ரூபாயோ ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே கிடைக்கிறது. ஆனால் இந்த புஸ்தகத்தை நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு 15,000 20,000 ரூபாய் வரைக்கும் செலவாகும். இதே மாதிரி தான் நீங்கள் கையில் பயன்படுத்தக்கூடிய சின்ன பைபிள், பெரிய பைபிள் எல்லாமே நீங்கள் வாங்குகிற விலையை போல 7 மடங்குலேருந்து 10 மடங்கு வரைக்கும் அதனுடைய உற்பத்தி செலவு வரும். நீங்கள் பிரிண்ட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் தெரியும். அது பிரிண்டிங் காஸ்ட்டு, பைண்டிங், இது மாதிரி நேர்த்தியான பேப்பர் இதெல்லாம் நீங்கள் போட்டு பண்ணிங்கன்னா இந்த பைபிளுடைய விலை என்னுடைய அனுமானத்தின்படி ஒரு 20,000க்கு குறையாமல் வரும். ஆனால் அந்த வேதாகம சங்கத்தார் என்ன செய்கிறாங்கன்னா, பல பேருடைய உதவினால், ஃபண்டுனால் இதை கொஞ்சம் கொஞ்சமாக நடத்தி ஜனங்கள் படிக்கணுமேன்னு தியாகத்தோடு அந்த புஸ்தகத்தை நஷ்டத்துக்கு தான் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அதனுடைய பெரும்பகுதி செலவை எடுத்துக்கொள்கிறாங்க. இந்த பைபிளையும் நீங்கள் எங்கேயாவது இலவசமாக கிடைக்குமான்னு தேடுறீங்க. அப்போ எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள். அவர்கள் நொடித்து நசிந்து போயிருக்கிற நேரத்தில் ஒருத்தன் கொண்டாந்து உங்களால் தான் நடத்த முடியல கொடுங்கன்னு சொல்லி வாங்குவதற்கு வாய்ப்பு வந்துருமில்ல. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, வேதாகம் சங்கங்களை நீங்கள் உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளில் தாங்கணும். பைபிளை எக்காரணம் கொண்டும் ஃப்ரீயாக வாங்காதீங்க. என்ன வந்துடும்? என்ன மிஞ்சி போனால் ஒரு சாதாரண ஒரு பைபிள் வாங்கணுன்னா ஒரு 250 ரூபா வந்துருமா? ஒரு ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளோ செலவழிக்கிறீங்க? இது வாழ்க்கை முழுசும் பயன்படுத்தக்கூடிய ஒரு புத்தகம், அதுக்கு எவ்வளோ 1000 நாள் செலவழிக்கலாமே. அது போய் எங்கேயாவது இலவசமாக கிடைக்குமா? ஃப்ரீயாக தேடாதீங்க. பைபிள் விலைக்கு வாங்கினாலும் வாங்கலைனாலும் வேதாகம சங்கங்களுக்கு நீங்கள் காணிக்க கொடுங்க, அவங்கள தாங்குங்க. அவங்கள கை தளர விட்டால் இந்த ஆபத்து வருவதற்கு பெரிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னும் கடைசியில் நம்ம பார்க்க போகிற சில காரியங்கள் தான் ரொம்ப முக்கியமானவைகள். இந்த வேத பஞ்சம் கடைசி நாட்களில் வந்துச்சுன்னா ஒரு பெருந்திரள் கூட்டம் விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள் போலி அற்புதங்கள், போலி தீர்க்க தரிசனங்கள், போலி உபதேசங்கள், கள்ள வேலையாட்களுடைய கபட்டு வசனிப்பு, தந்திரம் இதெல்லாம் பார்த்து நிறைய ஏமாந்து போயிடுவாங்க. ஏமாந்து போகிறது மாத்திரம் இல்லை, மிருகத்துக்கு சிலை செய்யின்னு சொன்னால் இவன் கொண்டே காணிக்க கொடுப்பான், அதுதான் கடவுள் என்று இவர்களும் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இவர்களை பலப்படுத்துகிற, புத்திமான்கள் ஆக்குகிற வேதத்தை முடக்கிட்டா இவனை முட்டாளாக்கிடலாம். நான் சொல்ல புரியுதா? வேதத்தை முடக்கிட்டா உங்களையும் என்னையும் முட்டாளாக்கிடலாம். இந்த வேதம் தான் நமக்கு ஞானத்தையும் புத்தியையும் தெளிவையும் கொடுக்கிறது ஆவிக்குரிய காரியங்களில். அப்போ இந்த வேதத்தை முடக்குவது தான் ஒரு தந்திரம். இது முடங்கிருச்சுன்னா அவ்வளோதான், யாரையும் சுலபமாக ஏமாற்றி விடலாம், என்னையும் ஏமாற்றி விடலாம், உங்களையும் ஏமாற்றிடலாம். வசனம் இல்லாட்டால் நம்மெல்லாம் யாரையா? ஆவிக்குரிய காரியங்கள் நமக்கு என்ன தெரியும்?
அதுதான் ஒரு பெரிய தந்திரம், கடைசி காலத்தில் வரப்போகிற பயங்கரம். ஆனால் இதில் ஒரு காரியத்தை, வித்தியாசமான காரியத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். நீங்கள் நல்லா பார்க்கணுன்னா, இது சாத்தான் கொண்டு வர தந்திரமா? இது வரைக்கும் நான் சொன்னதை பார்த்தோன்னு நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, இந்த கடைசி நாட்களில் வரக்கூடிய பஞ்சம் சாத்தானுடைய தந்திரம் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் ஆமோஸ் 8வது அதிகாரத்தை நீங்கள் தெளிவாக படித்தா, இது சாத்தான் கொண்டு வருகிற தந்திரம் அல்ல. கர்த்தர் சொல்கிறார், நான் வரவிடுவேன் என்கிறார். அப்படி தான் இருக்குது, படித்து பாருங்கள். நான் ஒரு பெரிய ஒரு பஞ்சம் வரும், நான் தேசத்தின் மேலே பஞ்சத்தை வர வைப்பேன். மறுபடியும் பாருங்களேன், சாத்தானுடைய தந்திரம் அது என்ன போட்டிருக்கு? இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். அது ஆகார குறைவு. இது யார் பண்ணுறான்னா, ஐயா தான் பண்ணுறார். ஆகார குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டான தாகம் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன். அப்போ கர்த்தர் தான் அனுப்புவார். இதுதானே ரொம்ப முக்கியமானது. அப்போ என்ன செய்யணும்? கர்த்தர் அனுப்புகிறாருன்னு சொன்னால் நமக்கு ரொம்ப சுலபம். கர்த்தர் அனுப்பும்போது நம்ம கையில் காலில் விழுந்து சரிப்படுத்த வேண்டிய சரிப்படுத்தி அவரை அனுப்ப விடாமல் நிறுத்துவது நம்முடைய கைகளில் இருக்கிறது. கர்த்தர் எப்போ பஞ்சத்தை அனுப்புகிறார் நம்ம கொஞ்சம் கவனித்து பார்ப்போம். உலகத்தில் வருகிற சாதாரண பஞ்சம், எந்த பஞ்சமாக இருந்தாலும் கர்த்தர் எதனால், எதை கொண்டு பஞ்சத்தை அனுப்புவார் அப்படின்னு நம்ம பார்த்துட்டா, அந்த குறை சபைகளில் பெருகுகிறதுனால அந்த பஞ்சத்தை கர்த்தர் அனுப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சாத்தான் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னால், நேரடியாக ஜனங்களை தொட முடியாது. அதுக்கு என்ன செய்வான்னா, அந்த ஜனங்களை பாவம் செய்ய வைத்து கர்த்தரை கொண்டே அவர்களை தண்டிக்க வைப்பது சாத்தானுடைய தந்திரத்தில் ஒன்று. பழைய ஸ்கூலில் நீங்கள் படிக்கும்போது ஒரு கதை படிச்சிருப்பீங்க. ஒரு காகம் ஒரு மரத்தில் முட்டையிட்டு குஞ்சு பொரித்து கொண்டிருக்கும். இந்த நல்லா முட்டை போட்டு அந்த காகம் வெளியே பறந்துட்டு வர்றதுக்குள்ளே ஒரு பாம்பு, அந்த மரத்துக்கு கீழே இருக்கிற ஒரு பொந்துக்குள்ளே ஒரு பாம்பு இருக்குது. இந்த திருட்டு பாம்பு என்ன செய்யுமா, மேலே ஏறி அந்த முட்டைகளை உடைச்சி குடிச்சிட்டு உள்ளே போயிடும். மறுபடியும் காக்கா வந்து பார்த்தா அது போட்ட முட்டையெல்லாம் காணாமல் போயிருக்கும், எல்லாம் உடைச்சி தோலாக கிடக்கும். அதுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பாம்பு தான் சாப்பிடுது, குடிக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு நாள் அந்த பாம்பை பார்த்து சொன்னது, நான் வைத்திருக்கிற முட்டைகளை ஏன் உடைத்து குடிக்கணும், என் பிள்ளைகளை ஏன் வந்து கருவிலே நீ சாகடிக்கிற, கொஞ்சம் மனம் இருக்கக்கூடாதான்னு. அது சொல்லிச்சு, இதுதான் என்னுடைய உணவு, நான் அப்படி தான் செய்வேன், ஒரு நாள் ஆனதை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிருச்சு. அப்போ அந்த காக்கா தினம் ஒவ்வொரு முறை முட்டையிடும் போதும் கண்ணும் கருத்துமாக பார்ப்பதற்கு யோசிக்கும். கடைசியில் அந்த காகத்திற்கு ஒரு ஐடியா வந்துச்சு, இந்த பிரச்சனைக்கு காரணமான பாம்பை போட்டு தள்ளிட்டா, பாம்பை வந்து அழிச்சிட்டா இந்த பிரச்சனை வராமல் இருக்குமே, நமக்கு நம்முடைய வம்சம் விருத்தியாகுமேன்னு யோசிச்சு. ஆனால் ஒரு பெரிய பாம்பை, ஒரு நல்ல பாம்பை ஒரு காகம் எப்படி கொல்ல முடியும், அதுவும் பொந்துக்குள்ளே போய் உட்கார்ந்துருக்கே அப்படின்னு யோசித்தது. பஞ்சதந்திர கதைகளில் நீங்கள் எப்பவும் படிக்கிறதா, நரி தான் வந்து தந்திரம் சொல்லும். எப்போவும் அந்த நரி இந்த மரத்துக்கு கீழே வந்து இந்த காகம் சோகமாக இருக்கிறத பார்த்து அதை பார்த்து கேட்குது, ஏன் இப்படி சோகமாக இருக்க, இந்த பாம்பு வந்து தினம் நான் வைக்கிற முட்டைகளை, அந்தந்த பருவத்தில் இடுகிற முட்டைகளை வந்து குடிச்சிட்டு போயிடுது, எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன், திமிரா பேசுதே அப்படின்னு சொன்னது. உடனே அதற்கு ஒரு தந்திரம் சொன்னது, நீ தான் காகம் தானே, பறந்து போ, அரண்மனை குளத்தில், அரண்மனை வளாகத்தில் ஒரு பெரிய குளம் இருக்குது, அங்கே மகாராணி தினம் வந்து குளிப்பா, அதுக்குள்ளே யாருமே போக முடியாத அந்த இடத்துல, அந்த இடத்துக்குள்ளே அது நல்ல ஒரு வெட்ட வெளியாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு இந்த சில திரைப்படங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, மகாராணி குளிக்கிற ஒரு குளியல், ஒரு ஸ்விம்மிங் பூல். அதில் என்ன செய்வான்னா, அவள் குளிக்க போகும்போது தன்னுடைய விலையுயர்ந்த நகைகளை அந்த கரையில் கலட்டி வச்ச மேலே ஒரு கல் இருக்கிறதுல கலட்டி வச்சுட்டு குளிக்க போவாள். அந்த இடத்துல ஒரு மரம் இருக்குது, நீ அந்த மரத்தில் போய் உட்காந்துக்க, நீ என்ன செய்யணும், அவள் அந்த நகையை கலட்டி வச்ச உடனே ஒரு வைர மாலை இருக்கும், ரொம்ப முக்கியமானது அவளுக்கு, அதை தூக்கிட்டு வந்துரு. அதை தூக்கிட்டு வரும்போது அந்த போர் வீரர்கள், சேவகர்கள் உன்னை பார்க்குற மாதிரி தூக்கிட்டு வரணும், அவர்கள் பின்னால் விரட்டிகிட்டே வருவாங்க, அதை கொண்டு வந்து இந்த பாம்பு இருக்கிற புத்துக்குள்ளே போட்டுரு, அப்புறம் நடக்கிறது பாருன்னு சொன்னது. அதே மாதிரி இந்த காகம் போனது, குளிக்கிற இடத்துல மேலே மரத்தில் போய் உட்கார்ந்தது, மகாராணி வந்தார்கள், தன்னுடைய நகையை கலட்டி வச்சாங்க, அடிச்சிருச்சு. அடித்தோடனே பக்கத்தில் இருந்த வீரர்கள் ஐயோ ஐயோ போச்சேன்னு கத்துறாங்க. அந்த அம்மா எவ்வளோ பல கோடி ரூபா விலை மதிப்புள்ளதுன்னு கத்துறாங்க. உடனே போர் வீரர்கள் அதை துரத்தி கொண்டே ஓடுறாங்க. அது பறந்து வேகமாக பறந்து போய் மரப்பொந்தில் உள்ளே கொண்டு போய் இந்த ஜுவல்லை வந்து உள்ளே போட்டுருச்சு. அவ்வளோதான், அந்த உள்ளே போட்டுருச்சுன்னு சொல்லி. அப்புறம் இந்த காக்காய் பார்க்க மாட்டான், இது போட்டுட்டு மேலே போய் உட்காந்துருச்சு. உடனே அதை பார்த்து உடனே அதை வந்து இடித்தார்கள். இதுக்குள்ளே தான் விழுந்துச்சு, இதுக்குள்ளே தான் விழுந்துச்சு சொல்லி இடித்தாங்க. அந்த பாம்பு வெளியே எட்டி பார்த்து யாரா அப்படின்னு பார்த்தது, ஒரே போட்டு தலையில் போட்டு உள்ள பாம்பில் இருக்க அடித்து போட்டு தேடுறானா, அடித்து போட்டு போயிட்டாங்க.
தன்னால் முடியாவிட்டால் அவர்களை யாரையாவது ஒரு ஆளை வச்சு போடுற மாதிரி இப்படி ஒரு தந்திரம். இது சாத்தானுடைய தந்திரம். என்ன செய்யும்? நேரடியாக தேவனுடைய ஜனங்களை தொட முடியலைன்னா, நேரடியாக தேவனுடைய ஜனங்களை அவன் வஞ்சிக்க முடியாது. அதனால என்ன செய்யறான்னா, இவர்களை பாவம் செய்ய தூண்டுகிறான். பாவம் செய்ய ஆரம்பிக்கும் போது கர்த்தர் தம்முடைய நீதியின் அடிப்படையிலே தன் ஜனமாய் இருந்தாலுமே அவர்களை தண்டித்து தான் ஆக வேண்டும். அந்த மாதிரி பாவங்களை இவங்க செய்ய வச்சிருவான். இப்போ சாத்தான் இந்த பஞ்சத்தை கொண்டு வருவதற்கு சபைகளை, ஜனங்களை எந்தெந்த விதங்களில் பாவம் செய்ய வைத்தால் அவர்கள் மேலே கர்த்தருடைய கோபம் உண்டாகி கர்த்தர் இந்த பஞ்சத்தை அனுப்புவார் என்பதை சாத்தான் அறிந்து அந்த பாவங்களை செய்யும்படிக்கு சபைகளை தூண்டுவது தான் அவனுடைய வேலை. இதை கேட்டு நாமும் அந்த பாவத்தை செய்ய ஆரம்பித்த உடனே கர்த்தர் தம்முடைய நீதியின்படி இந்த தண்டனையை அனுப்பிவிடுகிறார் தேசத்தின் மேலே. சரி, பஞ்சம் வருவதற்கு ஏதுவா என்ன மாதிரி பாவம் செய்தால் கர்த்தர் தருகிற தண்டனையான பஞ்சம் வருகிறது என்பதை வேதத்திலிருந்து சில காரியங்களை மாத்திரம் பார்த்து வேகமாக நம்ம நிறைவுக்கு கொண்டு வந்துடுவோம். முதல் காரியம், இந்த வருகிற வசன பஞ்சம் கர்த்தரிடத்திலிருந்து தான் வருகிறது. ஆனால் மனிதர்கள் செய்கிற ஏதோ ஒரு தவறுனால தான் வருகிறது. கர்த்தர் அனுமதிக்கிறார். அனுமதித்து அந்த பஞ்சத்தை கொண்டு வந்த உடனே அதை சாத்தான் பயன்படுத்தி கொள்கிறான். இதுதான் எப்பவும் சாத்தானால் நடத்தப்படுகிற ஒரு காரியம். அந்த வசனத்துக்கான பஞ்சங்களை கர்த்தர் ஏன் அனுப்புகிறார்? மனிதர்கள் எப்படி இருந்தால் இந்த பஞ்சம் வரும்? சாதாரண பஞ்சமாக இருந்தாலும் சரி, அது வசன பஞ்சமாக இருந்தாலும் சரி, அதுக்குண்டான தப்பு உடைய மாதிரி தப்பு தானே. பாருங்க, கர்த்தருடைய ஜனங்கள் நடுவிலே பிரிவினைகள் உண்டாகும்போது கர்த்தர் பஞ்சத்தை தேசத்தில் அனுப்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நடுவில் பிரிவினை, நான் பெரியவன், நீ பெரியவன், அவன் இவன் சொல்லி இந்த பிரிவினைகள் உண்டாகும்போது கர்த்தர் அதை ஒரு பஞ்சத்தை தேசத்தின் மேல் வரவிடுகிறார். ஒரு அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 1-13 வரைக்கும் உண்டான வசனம். அதில் கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியை தாவீதிடத்தில் அனுப்பி கேட்கிறார், நீ செய்த இந்த தவறுக்கு தேசத்தின் மேலே 7 வருஷம் பஞ்சத்தை அனுப்பவான்னு கேட்குறார். அப்போ அந்த பஞ்சத்தை 7 வருஷம் அனுப்ப போகிறேன் நீ செய்த தவறுக்கு. என்ன தவறு செய்தார்? எதற்காக இந்த பஞ்சத்தை 7 வருஷம் அனுப்ப போகிறார்கள்? பாருங்க, கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் வந்தது. வசனம் நம்பர் சொல்லிட்டேன்னா 2 சாமுவேல் 24வது அதிகாரம் 1-13 வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம படித்தா போதும். கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேலர் யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். அப்போ யார் ஏவிருப்பா? சாத்தான் அவனுடைய இருதயத்தை ஏவினான். பாருங்க, டைரக்டாக பஞ்சத்தை கொண்டு வர முடியாது. நான் சொன்ன அந்த கருத்து வருது பார்த்தீங்களா? காக்கா நகை எடுத்து கொண்டு போய் பாம்பு புத்து, அதே தான். சாத்தான் தாவீதுடைய இருதயத்தை ஏவினான். ஏவி அவர்களை தொகை பார்க்க, கணக்கு பார்க்க அவனுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தான். மறுபடியும் வாசிக்கிறேன். கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாதிபதியாகிய யோவாபை பார்த்து, ஜனங்களின் இலக்கத்தை நான் அறியும்படி நீ அங்கே தான் முதல் பெயர்ஷிபா மட்டுமுள்ள இஸ்ரவேலின் கோத்திரம் எங்கும் சுற்றித் திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்றான். அப்பொழுது யோவாப் ராஜாவை பார்த்து, யோவாபுக்கு தெரிஞ்சிச்சு இது சாத்தானுடைய தந்திரம், இந்த ஆள் செய்கிற தப்பு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ராஜாவாகிய ஆண்டவருடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 100 மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் என் ஆண்டவராகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன என்றான். ஏன் இதை போய் தொகையிடுற? கர்த்தர் கோபத்தை உண்டாக்குற காரியம் என்றான். எல்லாம் யோசிச்சு பாருங்க, தன்னுடைய ஆட்சி கீழே இருக்கிற மக்களை தொகையிடுவது தப்பா? இப்போவும் 4 வருஷத்துக்கு ஒரு முறை தேசங்களில் பாப்புலேஷன் கணக்கு எடுக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு எடுக்கிறாங்க. ஒரு இராணுவம் இருக்குதுன்னு சொன்னால் இராணுவத்தில் எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்கன்னு கணக்கு எடுக்கிறாங்க. பல இடத்துல கணக்கு எடுக்கிறாங்க. வேதத்தில் கூட பல பகுதியில் நீங்கள் பாருங்களேன். நாளாகம புஸ்தகத்தில் தேவாலயத்தில் எவ்வளோ பொருள் இருந்தது கணக்கு இருக்குது. எவ்வளோ ஜனங்கள் இருந்தாங்க கணக்கு இருக்குது. இராணுவத்தில் எத்தனை பேர் புறப்பட்டாங்க, 12,000 பேர் கணக்கு இருக்குது. இதை எண்ணி அவர்களை தொகையிட்டான், கணக்கு இருக்குது. அப்போ ஏன் தாவீது கணக்கெடுக்கணும்னு சொன்னது தப்பாயா? அதுக்கு போய் கர்த்தர் ஏன் இவ்வளோ கோவப்படுகிறார்? இது மேலோட்டமாக பார்த்தா நமக்கு விளங்காது. தாவீது
ஒட்டுமொத்த இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டவன். அப்போ தேசம் பிரியெல்லாம் கிடையாது, ஒரே தேசம். தாவீது தான் 2வது ராஜா. சாலமோன் காலத்துக்கு பிறகு தான் தேசம் 2ஆக பிரியுது. அப்போ தாவீது காலத்தில் எல்லாருக்கும் ராஜாவாக தாவீது ஏற்படுத்தப்பட்டார். அப்போ அங்கே இருக்கிற எல்லா கோத்திரத்துக்கும் யூதர்களுக்கும் எல்லாருக்கும் அவர் தான் ராஜா. ஆனால் இந்த தாவீது திடீர்னு ஒரு நாள் யோசித்தார், இராணுவத்தில் அல்லது நம்ம கூட இருக்க ஜனங்களில் யூதர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இஸ்ரவேலர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, இப்போ பிரிவினே வரல, ஒரே நாடு, இவர் தான் ராஜா. அதான் சொல்கிறான், கர்த்தர் இன்னும் அதிகமாக உண்மை வர்த்திக்க பண்ணுவாரே, உமக்கு ஏன் புத்தி இப்படி போகுதுன்னு யோவாப் கேட்குறாரு அவர்கிட்ட. அவர் சொல்கிறாரு, யூதாவை தனியாக கணக்கு போடுங்க, இஸ்ரவேலை கணக்கு போடுங்க. இப்போ பாருங்கள் 1ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது, இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேலர்கள் வேற, யூதர்களை மாத்திரம் தனியாக. ஏன்னா இவர் யூதர் ஜாதி. நம்ம ஆளுக்கு எவ்வளோ பேர் இருக்கான், மற்றவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, சபையில் ஜாதி கணக்கு போடுறதில்ல. இந்த ஜாதி பிரிவினைகளை வைத்துக்கொண்டு சபை நடத்தி அதில் செழித்து கொண்டு இருக்கிறோம் பாருங்கள். இதுதான் கர்த்தருடைய கோபத்துக்கு காரணம். கர்த்தர் வசன பஞ்சத்தை முடுக்கிடுவார். இது முதல்ல சீர்படுத்தப்படணும். சொன்னால் நாங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் தானேங்க ராஜா. அப்படி இருக்கும்போது ஏன் தனித்தனியாக கணக்கு பார்க்குறீங்க? எல்லாரையும் தொகையிடுன்னு சொன்னால் யாரும் கேட்க போகிறதில்ல. இவர் சொன்னதை பாருங்களேன், இஸ்ரவேலையும் யூதாவையும் தனித்தனியாக தொகையிடுங்க. ஏன் ஆளுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் ஏன் ஜாதிக்காரன் என்னை கைவிட மாட்டான்? அப்போ ஏன் நம்ம பக்கத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு இராணுவ அமைச்சர்கள் இருக்கிறாங்க, இராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க, மக்கள் எவ்வளோ இருக்கிறாங்க எனக்கு தெரியணும். மற்ற இஸ்ரவேல்லாம் அது ஒரு கூட்டமாக. ஏன்னா இவர் பிறந்தது இந்த இனமாம், இந்த ஜாதியாம். தாவீதுக்கு மனசுலேயே ஜாதி இருந்திருக்கு ஐயா. இன்றைக்கி பாருங்கள், இந்த சபைகளில் ஒரு ஊழியத்தில் நான் முதல்ல ஊழியத்துக்குள்ளே கடந்து வந்த போது இது மாதிரி பிரச்சனைகள் நிறைய பார்த்துருக்கிறேன். நான் அப்போ தான் முதல்ல சபைக்கு போகிறேன். பக்கத்தில் ஒருத்தர் நீங்கள் என்ன ஆளுக்குன்னு கேட்டார். எனக்கு உண்மையிலே தெரியாது, எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. என்னுடைய சர்டிஃபிகேட் வேணுமானால் நீங்கள் எடுத்து பாருங்கள். என் தகப்பனார் அந்த நாட்களிலே இந்தியன் கிறிஸ்டியன் என்று தான் கொடுத்துருக்கிறார். கேஸ்ட்னு போட்ட இடத்துல எங்கள் வீட்டில் எல்லாருடைய பேர்லையும் இந்தியன் கிறிஸ்டியன் என்று தான் இருக்கும். எந்த ஜாதியும் இருக்காது, எங்களுக்கு தெரியவும் தெரியாது. அப்போ நான் உள்ளே போன போது அவங்க கேட்பாங்க. அப்படி சில இடத்துல பிரசங்கத்துக்கு போகும்போது சுற்றி வளைச்சி கேட்பாங்க, உங்கள் சொந்தக்காரங்க இந்த ஊரில் இருக்காங்களா, அந்த ஊரில் இருக்காங்களா, நீங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அது எல்லாவற்றிலும் வேடிக்கை என்னென்னா, ஒரு பொண்ணு சொன்னாங்க, உங்கள் மூக்கை பார்த்தாலே தெரியுது நீங்கள் என்ன ஜாதின்னு சொல்லி. எனக்கு ஆச்சரியம், மூக்கை வச்சு கூட வாயா ஜாதி தெரியும் என்று நான் நினைத்தேன். அப்போ இப்போ இந்த மாதிரி ஜாதி பார்க்கக்கூடிய காரியங்கள் இன்றைக்கு சபைகளில் ஊழியங்களில் சாதாரண நிகழ்ச்சி மாதிரி இருக்குது, சாதாரண காரியம் மாதிரி எப்பவும் நடக்கிறது தானே. இதில் என்ன இருக்குது, நம்மலாம் ஒரு ஜாதிக்காரர்கள், ஜாதிக்குன்னு ஒரு சங்கம், ஜாதிக்குன்னு ஒரு சபை அப்படின்னு உங்களுக்கு சாதாரணமாக இருக்குது. ஆனால் தேவனுடைய பார்வையிலே அது கர்த்தருடைய கோபத்தை உண்டாக்குகிற காரியம். வேதத்தில் கர்த்தருக்குள்ளே நம்ம கடந்து வந்துட்டாலே கர்த்தருடைய வேதம் சொல்லுது, யூதன் என்றுமல்ல, கிரேக்கன் என்றுமல்ல, நாம் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இருக்கிறோம். நீ ஜாதி பேசும்போதே கர்த்தருடைய இரத்தத்தை மறுதலித்து விட்டாய் என்று பொருள். ஒரே இரத்தத்தில் தாகம் தீர்க்கப்பட்டவனை எப்படி நீ பிரிக்க முடியும்? எத்தனை ஊர்களில் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு சபைகளை வச்சிருக்கிறாங்க. ஊழியத்துக்குள்ளே போகும்போது வெளியே பார்த்தா அவங்களுக்கு தெரியவே தெரியாது, நான் ஊழியக்காரன், உள்ளே போய் ஊழியம் செய்தவன். இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை, போராட்டங்களை பார்த்தவன். அவர்கள் ஜாதியை தெரிந்து கொள்வதற்கு படுகிற பாடு இருக்கு பாருங்க. தங்கள் ஜாதிக்காரர்கள் இருந்தால் தான் காணிக்க கொடுப்பாங்க, ஊழியம் செய்வாங்க. இதை பற்றி பேசினா பேசிக்கொண்டே போகலாம். இந்த பிரிவினை இன்றைக்கு புறையோடி போயிருக்கிறது. பொருளாதாரத்தின் அடிப்படையில் பிரிவினை புறையோடி போயிருக்கிறது. இங்கிலாந்து போன்ற தேசங்களில் பார்த்தீங்கன்னா நிறத்தின் அடிப்படையிலே பிரிவினைகள் புறையோடி போயிருக்கிறது. மகாத்மா காந்தி ஒரு முறை லண்டனில் இருந்தபோது ஒரு தேவாலயத்துக்கு போனார். நீங்கள் படிச்சிருப்பீங்க சத்திய சோதனை புஸ்தகத்தில். அந்த தேவாலயத்தில் போய் ஆராதிக்க போனார். ஒருவர் தட்டினார் அவரை பார்த்து. அவர் சொன்னார், இந்தியர்கள் இங்கே ஆராதிக்கக்கூடாது, இது வெள்ளையர்களுக்கான ஆலயம் என்று சொன்னார். அவர் சொன்னார், இல்லைங்க, நான் ஆசியாவை சேர்ந்தவன். அவர் சொன்னார், ஆசியா கண்டத்தை சேர்ந்த யாருக்குமே இடம் இல்லைன்னு சொல்லிட்டார். இந்தியர்கள் வரக்கூடாது, ஆசியாவை சேர்ந்த யாருக்கும் வரக்கூடாது, இங்கிலாந்து பீப்புள் மாத்திரம்தான் வரலான்னு சொன்னார். அப்பொழுது காந்தி அவரை பார்த்து சொன்னார், ஆசியாவிலிருந்து வந்தவர்களுக்கு உங்கள் சபையில் இடம் இல்லைன்னா இயேசுக்கும் இங்கே இடம் இருக்க முடியாது. ஏன்னா இயேசு ஆசியாவிலிருந்து வந்தவர் தானே. அதனால் இயேசு இல்லாத சபையில் எனக்கு என்ன வேலை இருக்கிறது, நான் போகிறேன் என்று சொல்லி வெளியே போயிட்டார்.
இங்கே ஜாதின்னா அங்கே நிறம், அங்கே கலரு, பிரிவினை சபைக்குள்ள. இதை வைத்து கொண்டு ஆராதிக்கிறோம், ஆடுகிறோம், பாடுகிறோம். கர்த்தர் பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இந்த பிரிவினைகள் புறையோடி போய் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது பஞ்சம் வரப்போகிறது. கர்த்தர் பார்க்குறாரு. அந்த பூட்டி போடுவதற்கு காரணம் தேவ ஜனங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட மாறுபாடான பிரிவினைகள் இருப்பது தான் காரணம். பாருங்க, அப்பொழுது யோவாப் வந்து கேட்டுட்டாரா, ஆகிலும் யோவாபும் இராணுவ தலைவரும் சொன்ன வார்த்தை செல்லாதபடிக்கு ராஜாவின் வார்த்தை பலத்தது. சாத்தான் சொல்றான், இவன் யாரா யோவாப் உனக்கு சொல்லுவது, இவன் யாரு அப்னேர் உனக்கு சொல்லுவது, நீ சொன்னது தான் செய்யணும்னு. ராஜாவின் வார்த்தை பலத்தது. அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிட யோவாபும் இராணுவ தலைவரும் ராஜாவை விட்டு புறப்பட்டு போனாங்க. நான் சொல்றதை செய்ய முடியுமா முடியாதான்னு கேட்டார். சரி, நமக்கு என்ன வம்பு, புறப்பட்டு போனாங்க. யோர்தானை கடந்து காத் என்னும் ஆறுகளின் நடுவில் இருக்கிற பட்டணத்திற்கு வலது புறமான ஆராவேரிலும் யாசேரிடத்திலும் பாளையம் இறங்கி அதெல்லாம் போய் அங்கெல்லாம் கண்டுபிடிச்சு யோவாப் ஜனத்தை இலக்கம் பார்த்த தொகையை ராஜாவுக்கு கொடுத்தான். 9ஆம் வசனத்தில், இஸ்ரவேலிலே பட்டயம் உருவத்தக்க யுத்த சேவகர்கள் 8 லட்சம் பேர் இருந்தார்கள். யூதா மனுஷர்ல 5 லட்சம் பேர் இருந்தாங்க. பார்த்தீங்களா, ரெண்டும் தனித்தனியாக பிரித்து ஒட்டுமொத்த இஸ்ரேலில் ரூபன், தானு, ஆசேரு, நப்தலி போன்ற இந்த எல்லா கோத்திரத்தில் சேர்த்து 8 லட்சம் பேராம். யூத மனுஷரில் 5 லட்சம் பேர். அப்போ இப்போவே பிரித்து கணக்கு போட்டுட்டான். நம்ம ஆட்கள், நம்ம ஜாதிக்காரங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இவ்விதமாக ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. எண்ணி முடித்த பிறகு இப்போ தான் இப்போ சாத்தான் கொஞ்சம் விலகிட்டான். தாவீதின் இருதயத்தில் ஏதோ ஒரு கலக்கம். அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினால் பெரிய பாவம் செய்தேன். இப்போதும் ஆண்டவரே, உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், நான் மகா புத்தீனமாய் செய்தேன் என்றான். தாவீது காலமே எழுந்திருந்த போது தாவீதின் ஞான திருஷ்டிக்காரனாகிய அங்கிருந்த ஒரு தீர்க்கதரிசி காத் என்னும் தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. அவன் தாவீதிடத்துல காலையில் வந்துட்டார். தாவீது எந்திரிச்சு பார்த்தா நிற்கிறார் காத் என்ற ஒரு தீர்க்கதரிசி. கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவன் சொன்னது, நீ தாவீதிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன். அவைகளில் ஒரு காரியத்தை நீ தேர்ந்தெடுத்துக்கொள். அதை நானே உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். நானே செய்வேன். எதை நீங்கள் படிக்க, நான் அனுப்புவேன் பஞ்சத்தை. அப்படியே காத் தாவீதிடத்தில் வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்தில் 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமா, அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீ தேசத்தை விட்டு ஓடி போகணுமா, அல்லது 3 நாட்கள் கொள்ளை நோய் வந்து ஜனங்களில் திரளான பேர் கொத்து கொத்தா மறிக்கணுமா, எது வேணும் அப்படின்னு கேட்டார். தாவீது கர்த்தருக்கு பிரியமாக இருந்ததுனால ஆப்ஷன் கொடுத்தாங்க. அவ்வளோதான். அவருக்கு மன்னிப்பு கொடுக்கல. அவர் மன்னிப்பு கேட்டாரன்னா மன்னிப்பு கொடுக்கல, ஆப்ஷன் கொடுத்தாங்க. நமக்கு கேட்குறதுக்கும் உணர்வு இல்லை. நம்ம செய்கிற தப்பை குறித்து யாராவது சுட்டி காட்டினா கூட அதுக்கு செவி கொடுக்கவும் மனசு இல்லை. கர்த்தர் ஆப்ஷன்லாம் கொடுக்க மாட்டார். பஞ்சம், சபைகளை நிரப்பும் பஞ்சம், தேசத்தை நிரப்பும் பஞ்சம், ஆகார குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல, தண்ணீர் தாகத்தினால் உண்டான பஞ்சம் அல்ல, வசனம் கேட்கக்கூடாத பஞ்சத்தை அனுப்புவார். தாவீது மாதிரி உட்கார வச்சு பேசிட்டா இருப்பார். கொஞ்ச நாள் சொல்லி சொல்லி பார்ப்பார். பிரிவினை பேதங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது, பேசக்கூடாது. அவன் பெரியவன், இவன் பெரியவன், இந்த ஜாதி பெருசு, அந்த ஜாதி பெருசு, பேசக்கூடாது. கர்த்தர் சொல்வார், கேட்கல. தாவீது செய்த ஒரே ஒரு தவறு, எங்கள் ஆளுக்கு எவ்வளோ இருக்கிறாங்க, எங்கள் ஆளுக்கு என்று நினைத்தான் கர்த்தருடைய கோபம் வந்து விட்டது. அதே மாதிரி தான் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். முதல்ல அவர்கள் எல்லாவற்றையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். எப்போ எழுப்புதல் இந்த காலத்தில், அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆவது அதிகாரத்தில். அப்போ எவனும் தன்னுடையது என்று எதையும் சொல்லலையாம். ஆனால் 6ஆவது அதிகாரம் வரும்பொழுது எங்கள் விதவைகள் திட்டமாய் இந்த பந்தி விசாரணையில் விசாரிக்கப்படவில்லை என்று கிரேக்கர்கள் யூதர்களுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள் என்று எழுதியிருக்கு. அப்போ இதுவரைக்கும் எங்களுடையதுன்னு சொல்லலை. இப்போ திடீர்னு ஒரு பிரிவினை. அந்த பிரிவினை வந்து எங்கள் விதவைகள், எங்கள் ஆட்களுக்கு நீங்கள் சரியாக சாப்பாடு போடலையான்னு சொன்னாங்க. எழுப்புதல் நின்று விட்டது. மறுபடியும் அதை சரிப்படுத்தின பிறகு தான் கர்த்தர் மறுபடியும் ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையிலே சேர்த்து வந்தார். இன்றைக்கி சபையில் ரட்சிப்பு வரல, சபையில் பிரச்சனை இருக்குது, இப்படியே பேசிகிட்டே இருக்கிறோமே, அதுக்கு என்ன காரணம் இருக்குது உள்ள நம்ம கவனித்து பார்க்கணும். இதை நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்கன்னா 7 வருஷ பஞ்சம் வந்துச்சு பாருங்க, அதே போல ஒரு பஞ்சத்தை கர்த்தர் சபைகள் மேலே கண்டிப்பாய் அனுப்புவார். அதைத்தான் ஆமோஸின் புஸ்தகம் நமக்கு சொல்லுகிறதுங்க. அந்த பஞ்சம் பயங்கரமான பஞ்சம் வந்துருச்சுன்னா அவ்வளோதான், உங்கள் ஆவிக்குரிய பலம் போயிடும். நீங்கள் சாத்தானை எதிர்க்க முடியாது. பட்டயம் இருக்குன்னு நினைப்பீங்க, அது அட்டக்கத்தியாக இருக்கும்.
ஒரே அடி கீழே அவன் உங்களை விழத்தள்ளிடுவான். புத்தி மழுங்கி போயிடும். சாத்தான் செய்கிற தந்திரத்துக்கு உடன்பட்டு விடுவீர்கள், ஏமாற்றப்பட்டு விடுவீர்கள், வஞ்சிக்கப்பட்டு விடுவீர்கள். வசனத்தை மாத்திரம் விட்டு கொடுத்துடாதீங்க. வசன பஞ்சம் வருவதற்கு விட்டு கொடுத்துடாதீங்க. அந்த வசன பஞ்சத்தை கொண்டு வருவதற்குத்தான் சாத்தான் இன்றைக்கு சபைகளுடைய இருதயத்தை நிரப்பி கொண்டிருக்கிறான். ஜாதி பிரிவினை பேதங்களை காண்பித்து, பணக்கார சபை ஏழை சபைன்னு பிரிவினைகளை காண்பித்து நிரப்பி கொண்டிருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு இடத்துல ஒரு சம்பவத்தை நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். ஒரு பெரிய சபை, ஒரு பெரிய சர்ச்சு. அந்த சர்ச்சு பக்கத்தில் ஒரு சின்ன சர்ச்சு. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். நான் பார்த்தேன், என்னது நேராக கண்ணுக்கு நேராக அந்த சின்ன சர்ச்சு பக்கத்தில் இந்த சபைக்கு பின்னால் ஒரு ஸ்லம் ஏரியா மாதிரி இருக்குது. இந்த பெரிய சபைக்கு ஏறத்தாழ 50,000 பேருக்கு மேலே வரக்கூடிய ஜனங்களை, அங்கத்தினர்களை கொண்டிருக்கிற ஒரு சபை. அந்த சபைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஸ்லம் பகுதியில் ஒரு சின்ன சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சு பார்த்திங்கன்னா எளிய ஜனங்கள் உள்ளே வர முடியும். ஏன்னா இவங்கெல்லாம் இங்கே போக முடியாது. இவங்கெல்லாம் பெரிய பெரிய காரில் பங்களாக்கள் வைத்திருக்கிறவங்க. இவங்கெல்லாம் அங்கே போக மாட்டாங்க, போக முடியாது, போக விட மாட்டாங்க. போனாலும் வித்தியாசமாக நடத்துவாங்க. ஒரு சின்ன போதகர் அந்த இடத்துல ஒரு குடிசை மாதிரி ஒன்று போட்டு, அந்த இடத்துல கம்புகளை நட்டு அதுக்கு மேலே வைத்து அந்த பனை ஓலையோ தென்னை ஓலையோ இதெல்லாம் போட்டு சுற்றிலும் எங்கேயோ இருக்கக்கூடிய அந்த ஃப்ளக்ஸ் போர்டுகளை வாங்கி ஓரத்தில் அப்படி அடுக்கி வச்சு ஒரு சர்ச்சு மாதிரி வச்சு, அந்த சபையினுடைய கூரையில் கிழிந்த துணிகளெல்லாம் மேலே போட்டு நனைஞ்சிராமல் அல்லது ஏதாவது சேதமாகாமல் இருக்க போட்டு, அது பார்த்தாலே கந்தர்கோலமாக இருக்குது. அந்த சபைக்குள்ளே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்குது. அது பல எளிய ஜனங்கள் அங்கே வர்றாங்க, கைதட்டி சந்தோஷமாக ஆர்ப்பரிக்கிறாங்க. நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். என் மனதில் ஒரு கேள்வி எழும்பிற்று. இவர்கள் இவ்வளோ பெரிய சபை இருக்கிறாங்களே, அந்த பக்கத்தில் இருக்கிற லாசருவை ஏன் இவர்கள் பார்க்க மாட்டேங்கிறாங்க? பக்கத்தில் இருக்கிறவர்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, ஏன் அவங்களுடைய மனசு அதன் மேலே போக மாட்டேங்குது என்று நான் நினைத்தேன். இதை விட வேடிக்கையான ஒரு காரியத்தை சொல்கிறேன். திடீரென்று ஒரு பெரும் மழை பெய்து வெள்ளம் வந்தது. வெள்ளம் வந்து பல இடங்களில் ஊர் மிதக்குது. அந்த நான் சொல்கிற அந்த குறிப்பிட்ட பட்டணத்தில். அப்போ இந்த பெரிய சபையினர் என்ன செய்கிறாங்க, அந்த வெள்ளம் வந்தபோது ஒரு வண்டி ஒன்று எடுத்துக்கொண்டு, ஒரு வாகனத்தை பிடித்து கொண்டு, ஒரு வேன் எடுத்து சாப்பாடு பொட்டணம், பிஸ்கட்டு, அப்புறம் இன்னும் இந்த மாதிரி பன்னு, அத்தியாவசிய பொருள்கள் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு வீதியில் போய், நல்ல மெயின் ரோட்டில் போய் அங்கு தெருவில் இருக்கிறவர்களுக்கு அதெல்லாம் பகிர்ந்து கொடுக்குறாங்க. கொடுத்து ஃபோட்டோஸ் ஒரு பக்கம், ஃபேஸ்புக்கில் ஒரு பக்கம், ஸ்டேட்டஸ் ஒரு பக்கம் போடுறாங்க. நான் நினச்சேன், இந்த ரோட்டில் இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டிருக்கிற மாதிரி தானே இவங்க சபைக்கு பின்னால் இருக்கிற அந்த சபை பாதிக்கப்பட்டிருக்கோம். அது தண்ணியில் வந்து மூழ்கியே போயிருக்குமே. ஏன் அவங்கள பற்றி இவங்க எதுவும் நினைக்கல? ஏன் அவர்களுக்கு எதுவும் செய்யலை? செய்யவே இல்லை. எனக்கு தெரியும், நான் தெரியாமல் எதையும் தப்பாக சொல்ல மாட்டேன். ஏன் செய்யலை? ஏன் செய்யலைன்னு கேட்டால், இவதை வெளியே ரோட்டில் போய் செஞ்சால் விளம்பரம், இவர்களுக்கு செஞ்சால் வெளியவே வராது. அப்போ எவ்வளவு நம்ம பிரிவினை பேதம் பார்க்குறோம் பாருங்கள். ஏழைகளுக்கு ஒரு நீதி, பணக்காரர்களுக்கு ஒரு நீதி. சபையில் கூட பணக்கார சபை, ஏழை சபை, இவர் ஏழை பாஸ்டர், எளிய பாஸ்டர். என்னது? கர்த்தர் பொறுமையாக பார்த்து கொண்டே இருக்கிறார். காலம் வரும், பஞ்சம் தேசத்தை வாட்டப் போகிறது. அப்போ தான் கர்த்தருடைய ஜனங்கள் தடுமாற போகிறத பார்க்க போகிறோம். இப்போ என்ன செய்யணும்? இப்போவே இந்த பிரிவினை பேதங்களுக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் மனசில் கூட இடம் கொடுக்கக்கூடாது. அவன் கர்த்தருடைய இரத்தத்தில் பிறந்தவன். யாராக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், அவன் வேறு ஜாதிக்காரனாக இருந்தால், கர்த்தருடைய இரத்தத்தில் பிறந்தவனே ஜாதி, உங்கள் பாரம்பரியம் எல்லாம் அடிபட்டு போய்விடுகிறது. அவனை நேசிக்கணும். ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்களை நீங்கள் சகோதரர்கள் என்று நேசிக்கும் போது, ஒரே கர்த்தருடைய இரத்தத்தில் பிறந்தவன் மாத்திரம் எப்படி வேற்றாளாக உங்களுக்கு மாறி போவான்? இந்த நிலையை நீங்கள் வளர விட்டால் சபைகள் ஆகார குறைவான பஞ்சத்தை கண்டிப்பாக சந்திக்கும். நல்ல வார்த்தை கிடைக்காது, கலப்புள்ள உபதேசம், தடுமாற ஆரம்பிச்சிருவோம். ரெண்டாவது காரியம் பாருங்க, ஒரு தேசத்தில் பஞ்சத்தை கர்த்தர் வரவிடுவதற்கு ஜனங்கள்கிட்ட என்ன காரியம் இருக்குது? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 21 to 23 வரைக்கும் உண்டான வசனங்கள் சொல்லுகிறது. நான் உங்களுக்கு வேகமாக வாசிடுறேன். ஆதலால் நீ எங்கள் கைகளில் சாகாதபடி கர்த்தருடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி. எரேமியா வந்து தீர்க்க தரிசனம் சொல்ல கர்த்தர் இப்படி சொல்றார். ஐயா, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பேசக்கூடாது, இதெல்லாம் சொல்லி எங்களை பயமுறுத்தக்கூடாது என்று சொல்லி உன் பிராணனை வாங்க தேடுகிற, இந்த எரேமியா இருந்தால் தானே பேசுவான், உன்னை கொல்ல வேண்டும் என்று தேடுகிற ஆனதோத்தின் மனுஷரை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். இதோ
நீங்கள் செய்த இந்த காரியத்து நிமித்தம் உங்களை நான் விசாரிப்பேன். இள வயதுள்ளவர்கள் பட்டயத்திலே சாவார்கள், உங்கள் குமாரரும் குமாரத்திலும் பஞ்சத்திலே சாவார்கள். எப்போ கர்த்தர் பேசின வார்த்தையை வேண்டாம் என்று அல்ல தட்டி, கர்த்தருடைய வார்த்தையை பேசினதுக்காக கர்த்தருடைய ஊழியக்காரனை தண்டித்தீர்கள் பாருங்கள். அதனால கர்த்தர் பஞ்சத்திலே சாவை வரவழைக்கிறார். இந்த பாவம், கொடிய பாவம். கர்த்தருடைய வார்த்தை அலட்சியம் பண்ணப்பட்டா கர்த்தர் அந்த இடத்துல பஞ்சத்தை கொண்டு வருகிறார். இன்னைக்கு பெரிய பெரிய சபைகள் இருக்கிறது, பெரிய பெரிய ஆராதனை கூடங்கள் இருக்கிறது, திரளான ஜனங்கள் வர்றாங்க, வசனம் தான் அங்கே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை புறம்பே தள்ளியாச்சு. என்டர்டெயின்மெண்ட் கிறிஸ்டியானிட்டி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆராதனையில் என்டர்டெயின்மெண்ட், அதான் முழுசா டான்ஸு, பாட்டு, கூத்து, கதை, சிரிப்பு. ஒரு பப்பில் பாரில் எப்படி இருப்போமோ அது மாதிரி இன்னைக்கு சபையினுடைய தன்மை மாற்றப்பட்டு வசனம் தள்ளுபடி ஆகிவிட்டது. கர்த்தருடைய வசனத்தை பேசக்கூடாதுன்னு கர்த்தருடைய வசனத்தை தள்ளுன பாரு, கர்த்தர் உன் ஆதரவு கோலாகிய ஆகாரத்தை முறித்து போடுவார். எழும்புகிற உங்கள் இளம் தலைமுறை, உங்கள் விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் இந்த பஞ்சத்திலே சாவார்கள். கர்த்தருடைய வசனம் கிடைக்காம எதையோ ஒன்றை நம்பிக்கொண்டு, இதுதான் கிறிஸ்தவம் என்று நினைத்து கொண்டு, இதுதான் ரட்சிப்பு என்று நினைத்து கொண்டு, இதுதான் அபிஷேகம் என்று நினைத்து கொண்டு ஒரு தலைமுறையே பஞ்சத்தில் செத்து போயிடும். இப்போவே வசனம் கிடைக்கலையே. நான்லாம் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போன காலத்தில் எங்கள் போதகர்கள் 3 மணி நேரம் பேசுவாங்க செய்தியே. இன்றைக்கி அவ்வளோ நேரம் யார் பேசுவது, யார் கேட்பது? ஐயோ போர் அடிக்குன்னு சொல்லி எந்திரிச்சு போயிடுறோமே. இன்றைக்கி எல்லாம் நமக்கு என்டர்டெயின்மெண்ட் தானே இருக்கணும். இன்றைக்கி எல்லாம் நமக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இவ்வளோதானே இருக்கணும். மாம்சத்தில் உண்டாகிற அந்த ஒரு சந்தோஷத்துக்கு தானே இன்றைக்கி சபைக்கு போய் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வசனத்தை வேண்டாம் என்று நீங்கள் எப்போ தள்ளுனீங்களோ கர்த்தர் உன்னுடைய தலைமுறையை பஞ்சத்திலே சாகடிப்பார். அது என்ன பஞ்சம்? உங்கள் பிள்ளைகளுக்கு வசனமே கிடைக்காத பஞ்சம் வந்துடும். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. 3வது காரியம் பாருங்கள், கள்ள ஊழியங்களுக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடுத்தால் கர்த்தர் தேசத்தில் பஞ்சத்தை வரவிடுவார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, நல்லா கவனிங்க, தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய நடந்து கொண்டிருக்கிற தவறு இதுதான் நடக்குது. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்களோட பேசினதும் இல்லை. அவர்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள். இன்னைக்கு ஒரு கூட்டம் தீர்க்க தரிசனம் இதே மாதிரி தான் எந்திரிச்சு வந்திருக்கிறாங்க. தேவையில்லாத தங்களை உயர்த்தி கொள்ளுகிற, விளம்பரம் பண்ணி கொள்ளுகிற காரியங்களை தீர்க்க தரிசனம்னு சொல்கிறாங்க. சொல்கிறார், உங்கள் செல்ஃபோனுடைய உங்கள் ஃபோன் நம்பர் நான் சொல்லவா சொல்கிறார். சொன்ன உடனே எல்லாம் கைதட்டுறாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி பாருங்கள். ஒரு மனிதனுடைய கூட்டத்தில் இருக்கிற ஒரு ஆளுடைய செல்ஃபோன் நம்பரை சொல்கிறார். ஐயா, எரேமியாட்ட போய் சொல்லுங்க, அதை உங்களுக்கு இப்படிலாம் தீர்க்க தரிசனம் சொல்ல தெரியுமா ஐயா? உங்கள் செல்ஃபோனுடைய நம்பரை உனக்கு சொல்ல தெரியுமான்னு கேளுங்க போய் அவர்கிட்ட. அப்புறம் நீங்கள் நல்ல உயிரோட திரும்பி வந்தால் பேசிக்கொள்ளலாம். பாருங்கள் சொல்கிறாங்க, இது தீர்க்க தரிசனமா? அதை உடனே அதை கைதட்டி சந்தோஷப்பட்டு, பாருங்கள் கர்த்தர் எவ்வளோ பெரிய தீர்க்க தரிசியை தேசத்தில் எழுப்பி இருக்கிறார், ஃபோன் நம்பர்லாம் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி. அப்போ இல்லாத விசேஷத்தையும் கபடான காரியங்கள், சில ஆள் அப்படி தரிசனம்ங்கிற பேரில் இப்போ தான் நாங்கள் பரலோகத்தில் சாப்பிட்டு கையை கழுவிட்டு கையை கூட காயெல்லாம் வந்துட்டேன்பாங்க. கேட்டிருக்கீங்களே? ஒரு ஊழியக்காரர், ஒரு போதகர் சொல்கிறார், எங்கள் வீட்டில் சமைச்சு வச்சுட்டு போய் ஆராதனை போயிட்டு வந்து பார்க்குறோம், காணோம். நான் ஜெபித்தேன், என்ன டேபிள் மேலே வச்சுட்டு போனோமே, எனக்கு ரொம்ப விருப்பமான அந்த பாயாசத்தை மனைவி செஞ்சுருந்தா வச்சுட்டு போனேனே, காணமேன்னு சொல்லி தேடி பார்த்தா சுத்தமாக இருக்குது, கழிவு வச்சுருக்கு. நான் ஜெபித்தேன், எங்கே போச்சு ஆண்டவரே, ஒரு பூனை குடிச்சிருந்தா கூட மூடியெல்லாம் தட்டி விட்டுருக்குமே, இது மூடியெல்லாம் போட்டே இருக்கே அப்படின்னு ஜெபித்த போது ஒரு சத்தம் கேட்குது, நான் தான். என்னது நான் தான்? கர்த்தர் சொல்கிறாரு, என் தூதர்கள் நான் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற இவர் அங்கே போய் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, ஆனால் கர்த்தர் வீட்டுக்கு வந்துட்டார். இது என்னையா லாஜி? யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்கள் அங்கே போய் யாரை ஆராதிச்சிங்க? அங்கே யார் இருந்தா? வந்து பார்த்தால் இங்கே சுவையான அந்த பாயசம் இருந்தது, நான் சாப்பிட்டுட்டேன், அடுத்த முறை நான் வருவேன், உன்னுடைய மனைவி செஞ்சு வைக்க சொல்லுன்னு சொல்லி பப்ளிக்கில் சாட்சியாக சொல்கிறார். அதை ஜனங்கள் கைதட்டுறாங்க, காணிக்க கொடுக்குறாங்க. இது எங்கே போகிறது?
இதை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இதனால் யாருக்கு என்ன பக்தி விருத்தி உண்டாகிறது? தன் மனதில் தோன்றுகிறது. இன்னொருவர் சொல்லுகிறார், உங்கள் வீட்டில் செய்யக்கூடிய டிஃபன் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது, அடுத்த முறை நான் வருவேன், ரோட்டு கடையில் பக்கத்தில் இருக்க இன்னும் ஹோட்டலில் எனக்கு இன்னென்ன விதமான மெனு வாங்கி வை அப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டு போனார்னு ஒரு நல்ல வயசான ஊழியர் சாட்சி சொல்கிறாரு. என்னது, என்ன பரலோகத்தில் மண்ணாகன்னா கிடைக்கலையா, அல்லது டேஸ்ட்டு குறைஞ்சிருச்சா? ஏன் பூமிக்கு வந்து வீட்டில் கிச்சனை போய் ஏன் உருட்டுறாங்க? இதெல்லாம் நமக்கு தெரியல. கேட்ட உடனே ஒன்று நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு 10 பேர் அப்படியே சாமி வந்து ஆடி கீழே விழுந்து மயக்கம் போட்டு அவன் வேற 2 தீர்க்க தரிசனம் சொல்லி எரியிற தீயில எண்ணெய் ஊற்றிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இதெல்லாம் இதனால் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? யாருக்கு என்ன சொல்ல வருகிறீர்கள்? நீங்கள் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, கர்த்தரும் நாங்களும் ரொம்ப அப்படி நெருக்கம். நீங்கள் எனக்கு செஞ்சீங்கன்னா அது கர்த்தருக்கு செஞ்ச மாதிரி. கர்த்தர் வேறு யார்ட்டையும் பேச மாட்டார், என்கிட்ட தான் பேசுவார் அப்படின்னு ஒரு ஷோ காமிச்சு ஜனங்களை பயமுறுத்தி நம்ப வைத்து உங்களை உயர்த்தி கொள்கிற திட்டம் தானே இது. இது ஒன்றும் புதுசு இல்லை, அந்த காலத்தில் இருந்திருக்கிறான். அவர்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறாங்க. கர்த்தர் வீட்டில் வந்து சாப்பிட்டு போனார் அப்படிங்கிறத கேட்குற விசுவாசிகளுக்கு அதனால் என்ன பிரயோஜனம்? என்ன பண்ண போகிறாங்க? என் மனைவி செய்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு பதார்த்தம் நல்லா இருக்குன்னு பரலோகத்தில் சர்டிஃபிகேட் சரி இருக்கட்டும், அதில் உங்கள் விசுவாசிகளுக்கு என்ன பக்தி விருத்தி உண்டாக போகுது? அதை கேட்டவங்க என்ன செய்ய போகிறாங்க சொல்லுங்கள்? அதில் என்ன கர்த்தர் சொல்ல வேண்டிய காரியம் என்ன இருக்கிறது? என்ன தீர்க்க தரிசனம் இருக்கிறது? என்னுடைய செல்ஃபோன் நம்பரை சொல்கிறதுனால எனக்கு என்ன காரியம் நடந்து விட போகிறது? அப்போ இதுதான், ஆதலால் நான் அனுப்பாதிருந்தும் 15வது வசனம், ஆதலால் நான் அனுப்பாதிருந்தும் என் நாமத்தை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி இந்த தேசத்தில் பட்டயமும் பஞ்சமும் வருவதில்லை என்கிற தீர்க்கதரிசிகளை குறித்து இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் சாவார்கள். இப்படி சொன்னானே, என் வசனத்துக்கு புறம்பா வார்த்தைக்கு புறம்பா பேசினானே, அவன் வேத வசனமாகி ஆகாரம் கிடைக்காத பஞ்சத்தினாலே செத்து போவான், பஞ்சத்திலே சாவார்கள். சரி, அவன் போகட்டும். அடுத்த காரியம் பாருங்க, அவர்களிடத்துல தீர்க்க தரிசனம் கேட்கும் ஜனங்களும் எருசலேமின் வீதிகளிலே பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் அழிந்து போவார்கள். அதான் இப்படிப்பட்ட ஆட்கள் சொல்கிற இந்த மாயமான கட்டுக்கதையான கற்பனையான தீர்க்க தரிசனங்கள் அனுபவங்கள் கேட்டு அப்படியே பரவசமாய் கைதற்றிய ஒன்னையும் கர்த்தர் விடமாட்டார். இப்படிப்பட்ட கள்ள வேலையாட்கள் எழும்பி ஜனங்களை வஞ்சித்து தங்கள் மனதில் தோன்றினதை பேசி ஜனங்களிடத்தில் தங்களை உயர்த்தி கொள்கிறதுனால்தான் கர்த்தருடைய கோபம் கர்த்தருடைய ஜனங்கள் மேலேயும் சபை மேலேயும் வருகிறது. கர்த்தர் சபையின் ஆதரவு கோலாகிய, சபையினுடைய ஆதரவு கோலே வசனம்தான், அந்த ஆதரவு கோலாகிய வசனத்தை முறித்து போடுவார். இந்த நாட்களில் வசனம் கிடையாத பஞ்ச காலம் வரும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இப்போ இதில் நம்ம நல்லா தெரிஞ்சு இந்த ஒரு 3 காரியம் தான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் நீங்கள் நிறைய காரியங்கள் வேதத்தில் இருக்குது, அதை நீங்கள் ஆழமாக தியானித்து பாருங்கள். இந்த அதிகாரத்தில் இந்த வசனத்தில் நம்ம தெரிந்து கொண்ட காரியம், இனி வரப்போகிறதாக கடைசி காலத்தில் வரப்போகிறதாக சொல்லப்படும் வசன பஞ்சம் கர்த்தரால் தான் வரப்போகிறது. ஏன் வரப்போகுதுங்கிற காரணத்துக்கு நிறைய காரணங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. இது எல்லாவற்றையும் நம்ம இப்போவே சரி பண்ணிட்டா சபைகளில் ஒரு ஒற்றுமை, சபைகளில் ஜாதி என்ற பெயரில் வருகிற சாபமான பிரிவினைகள் இதெல்லாம் மாற்றிட்டு கள்ள ஊழியக்காரர்கள் கபட்டு வேலைக்காரருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம கர்த்தரை முழுமையாய் பின்பற்றி வேத வசனத்தை இரவும் பகலும் தியானிக்க ஆர்வம் பாராட்டினா கர்த்தர் தான் செய்ய நினைத்த காரியத்திலிருந்து மனம் மாறுவார். நம்மளே மாற்றிட்டோம்னா அப்புறம் ஏன் கர்த்தர் கொண்டு வர போகிறாரு? இது நேச்சுரலாக இயற்கையிலேயே அப்படியே வந்துட போகிறதில்ல, நம்ம செய்கிற தப்பினால தான் வரப்போகுது கடைசி காலத்தில். ஏன்னா கர்த்தர் சொன்னார், இது நான் தான் அனுப்ப போகிறேன். கர்த்தர் தான் அனுப்ப போகிறாரு. ஏன் அனுப்ப போகிறார்? அதுதான் நமக்கு இவ்வளோ கேள்வி வருகிறது, இவ்வளோ விஷயங்கள் வருகிறது. அப்போ இப்போவே நம்ம சரிப்படுத்தணும். நீங்கள் இந்த வசனத்தின் மேலே ஆர்வம் காட்டணும். ஒரு வீட்டில் பாருங்கள், 10 பைபிள் இருக்கும், எதுவுமே படிக்க மாட்டாங்க, எதையுமே எடுக்க மாட்டாங்க, சும்மா அடுக்கி வச்சுருப்பாங்க பேருக்கு. வேதத்தை ஆழமாக படிக்கணும், ஆர்வமாக படிக்கணும். கர்த்தர் பார்க்குற, நான் இவ்வளவு எழுதி கொடுத்து வேதத்தின் கதையை நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த வேதம் உங்கள் கைக்கு வந்து சேர்றதுக்கு முன்னால் எவ்வளவு போராட்டங்களை சந்தித்தன்னு கேட்டிங்கன்னா வேதத்தை கீழே வைக்க மாட்டீங்க. நீங்கள்
அவ்வளவு கஷ்டப்பட்டு உங்கள் கையில் இந்த வேதத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்க, கர்த்தருடைய வசனத்தை, வார்த்தையை அலட்சியம் பண்ணுறீங்க பாருங்க, கர்த்தர் பார்ப்பார். இவனுக்கு எதுக்கு இந்த வேதம்? வேதத்தினுடைய மரியாதை தெரியாதவன், மதிப்பு தெரியாதவன், முக்கியத்துவம் தெரியாதவன். கர்த்தர் அந்த ஆதரவு கோலை முறித்து போடுவார். அப்புறம்தான் தேடுவாங்க. ஐயோ, சாத்தான் ஒரு பக்கம் நம்மை அச்சுறுத்துகிறானே, கள்ள வேலையாட்கள் வந்து நம்முடைய ஆத்மாவுக்கு உலை வைக்கிறார்களே, தேசத்தில் முத்திரை வாங்கினா தான் சாப்பாடு கொடுப்பேன்னு சொல்கிறானே, இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்னையா வழி? கர்த்தருடைய வசனத்தில் இப்படிலாம் இருக்கிறாமேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடுவாங்க. ஒருவேளை நீங்கள் நினைப்பீங்க பைபிள் கிடைக்காட்ட கூட பரவாயில்ல, நீங்கள் உங்கள் மாதிரி ஊழியர்களெல்லாம் பேசின யூடியூப் இருக்கும், அதெல்லாம் போட்டு தள்ளிடுவான் வர்ற காலத்தில். அதில் இருக்க ஸ்டாக் எல்லாம் டெலீட் பண்ணிடுவாங்க, எடுத்துருவாங்க. வசனம் கிடைக்காத பஞ்ச காலம் வரும். அப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நான் உங்களுக்கு 2-3 காரியங்களை மாத்திர சொல்கிறேன். முதல் காரியம், நீங்கள் என்ன செய்யுங்க, கர்த்தருடைய வேதத்தை வாஞ்சையாய் தினம் வாசிக்க பழகுங்கள். அதுதான் கர்த்தருடைய வேதத்துக்கு நம்ம கொடுக்குற மரியாதை. அதை நல்லா அப்படியே உங்களுக்கு தேவன் எழுதி கொடுத்த லெட்டரில் அதை நம்ம திரும்ப திரும்ப படிங்க. அதை ஆர்வமாக படிங்க, ஆழமாக படிங்க. அப்போ வேதத்தை நேசிக்கிறவர்கள் இருக்கும்போது கர்த்தர் வேதத்தை அவர் பின்னால் வாபஸ் வாங்கி கொள்ள மாட்டார். வேதத்தை படிக்கிற ஆர்வத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கொண்டு வாருங்கள். தயவு செய்து நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல பிரயாணம் போகிறீங்க, ட்ராவலில் போகிறீங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல போகும்போது இந்த ஆன்லைனில் வரக்கூடிய மொபைலில் வைக்கக்கூடிய ஃபோனில் பயன்படுத்தி கொள்ளலாம், தப்பு இல்லை. ஆனால் சர்ச்சுக்கு தயவு செய்து நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த டேப்லையோ, நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த வேத வசனங்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு மொபைல் ஃபோன்களையோ அதை எடுத்து ரெஃபர் பண்ணவே பண்ணாதீங்க. அது என்ன அவ்வளவு என்ன வலி உங்களுக்கு? ஒரு பைபிளை ஏன் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது? ஒரு வேதத்தை எடுத்து ஏன் நீங்கள் வாசிக்கக்கூடாது? ஆன்லைன் வேதங்களில் இப்போ எவ்வளோ மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது தெரியுமா உங்களுக்கு? மாற்றம் வருதோ வரலையோ, பைபிளை தூக்கிட்டு போக முடியாத அளவுக்கு உனக்கு என்ன வேதனை? யோசிச்சு பாருங்க. அங்கே ஒரு பாஸ்டர் பேசும்போது அவர் அங்கே வச்சுக்கிட்டு அப்படி தள்ளிட்டு பேசுகிறாரு. அப்போ விசுவாசி எப்படி இருப்பான்? அவன் உடனே செல்ஃபோன் எடுத்து உடனே தேடுகிறார்கள் பைபிளில். அப்போ வேத புஸ்தகம், ஆண்டவர் பாப்பா உனக்கு தான் நான் எழுதி கொடுத்த வேதம் தேவையில்லையா, எடுத்துரு, ஆன்லைன் காலி பண்ணிடு, முடிந்தது கதை. பஞ்சம் வந்துடும். பைபிளை தான் நீங்கள் எடுக்கணும். வீட்டில் படிக்கும்போது வேத புஸ்தகத்தை எடுத்தான் படிக்கணும், டேப்பில் படிக்காதீங்க. இது வேதத்துக்கு நம்ம கொடுக்குற மரியாதை, வேதத்தின் மேலே நம்ம காட்டுகிற அந்த மரியாதை, மதிப்பு. அடுத்து 2வது காரியம் பாருங்க, பஞ்சம் வருவதற்கான தவறுகள் சபையில், கிறிஸ்தவர்களுக்கு நடுவில், நமக்குள்ள, நம்முடைய குடும்பத்தில் என்னென்ன இருக்குதோ எல்லாவற்றையும் கவனித்து பார்த்து, இப்போ நான் சொன்னேன் ஏற்கனவே, அதெல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். கள்ள ஊழியக்காரர்களையும் கபட்டு வேலைக்காரர்களையும் ஆதரிக்காதீங்க. வசனம் சொல்லுது, அவன் பேசினானே கள்ள வேலைக்காரன், அவன் தண்டனைக்குரியவன். அதை கேட்டான் பாருங்க, அவனும் தண்டனைக்குரியவன். அவனும் பஞ்சத்தில் பாதிக்கப்படுவான், இவனும் பஞ்சத்தில் பாதிக்கப்படுவான். ஏதோ ஒரு பேசி கொண்டு போகிற நல்லா தானேயா இருக்குது, அவர் பேசும்போது அந்த சப்தம் நல்லா இருக்குது, அவர் போட்டுக்க ட்ரெஸ் நல்லா இருக்குது, அவர் பேசுகிற ஸ்டைல் நல்லா இருக்குது. ஆனால் என்ன பேசுகிறாரு அதை பார்க்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்குதே, நம்ம அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம், கை குலுக்குகிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், அவர்களை உயர்த்துகிறோம், பாராட்டுகிறோம். வேதம் சொல்லுது, அவனுக்கு வர்ற அதே தண்டனை அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் வரும் என்று. இதெல்லாவற்றையும் சமன் செய்து விட வேண்டும். அப்போ கர்த்தர் இதெல்லாம் மாற்றிட்டீங்கன்னா, வேதத்துக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, வேதத்தை நீங்கள் ஆர்வத்தோடு வாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, கர்த்தர் வேதமாகிய ஆதரவு கோலை கடைசி நாட்களை முறிக்காமல் கர்த்தர் அந்த வசனம் உங்களுக்குள்ளே பலப்படவும் நிலைப்படவும் உதவி செய்வார். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? இது சாத்தானால் வந்தால் வேற மாதிரி, கர்த்தர் தானே கொண்டாடுறாரு, காரணம் இல்லாமல் கொண்டாடுவாரா? அது என்னென்ன காரணம் கண்டுபிடிச்சு அதெல்லாத்தையும் பிளாக் பண்ணிடுங்க, உங்கள் வாழ்க்கையிலேருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போ இந்த பஞ்சம் வராதபடிக்கு கர்த்தர் அதை தடை செய்து போடுவார். சும்மா இருக்கும்போதே போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்களா யாரும்? அதனால்தான் வேதத்துக்கு திரும்பவும் வாருங்கள். கர்த்தருடைய வருகை சமீபம். கர்த்தருடைய வேதத்தை ஸ்திரமாய் பிடித்து கொண்டவன் தான் இனி தப்பிக்க முடியும். கர்த்தருடைய வேதம் இல்லாமல் ஜெயிக்க முடியாது. கர்த்தருடைய வேதம் இல்லாமல் நீங்கள் இந்த கடைசி காலத்தில் உங்கள் ரட்சிப்பை பாதுகாத்து கொள்ள முடியாது. வேதமே வெளிச்சம், கட்டளையே விளக்கு. கர்த்தருடைய வேதத்தின் மேலே பற்றுதலாக இருப்போம், வேதத்துக்கு திரும்புவோம். கர்த்தருடைய வருகை சமீபம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? ஜெபிக்கலாம் வாங்க. ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி சொன்ன காரியம், கடைசி நாட்களில் வருகிற பஞ்சம், அது ஆகாரத்தினால் வருகிற பஞ்சம் அல்ல, வந்தால் கூட சமாளித்து கொள்ளலாம். தண்ணீரினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல, அதையும் வந்தால் கூட சமாளித்து கொள்ளலாம். இது வேத வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்சம்.
கடைசி காலத்தில் நம்மை சுற்றிலும் எத்தனையோ பயங்கரங்கள், கள்ள உபதேசகர்கள், அந்தி கிறிஸ்துக்கள், சாத்தானுடைய கட்டளைகள், சாத்தானுடைய அடக்குமுறை, இதெல்லாம் நம்மை சுற்றி நம்மை பயமுறுத்தும் போது வேதமில்லாமல் எப்படி வாழ்வது? இந்த இருட்டான உலகத்தில் வேதமான வெளிச்சம் இல்லாமல் எப்படி வாழ்வது? எப்படி நம்ம ரட்சிப்பை பாதுகாத்து கொள்வது? இந்த வேதம் எடுக்கப்பட்டு விட்டால் நம்முடைய நிலை என்னாகும்? எதை வச்சு சாத்தானை ஜெயிப்போம்? எதை வச்சு அவனுடைய தந்திரங்களை அடையாளம் கண்டு கொள்ளுவோம்? எதை வைத்து கர்த்தருக்குள்ளே நாம் நம்மை பலப்படுத்தி கொள்ளுவோம்? ஆகாரம் கிடைக்காத பஞ்ச காலத்தில் கூட மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து பிறக்கும் வார்த்தையினாலே பிழைப்பான் என்றால் அந்த வார்த்தையும் கிடைக்கலன்னா நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு கொடிய பஞ்சத்திலே நீங்கள் மாற்றிக்கொள்வோம்? ஆண்டவரிடத்திலே மனம் திரும்புவோம். பஞ்சம் வருவதற்கு காரணங்கள் என்ன? பிரிவினை. ஆமாம் ஆண்டவரே, எங்கள் சபையில் பிரிவினை இருக்குது, என் மனசில் அந்த பிரிவினை இருக்குது, ஜாதி வெறி இருக்கிறது. தாவீது ஒரு சின்ன தவறு செய்த போது தேசத்தில் பஞ்சத்தை கொண்டு வருவேன் என்று சொல்லி எச்சரித்தீரே. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில், எங்கள் சபையில், ஆண்டவரே, கிறிஸ்தவ சமுதாயத்தில் நாங்கள் எவ்வளவு பிரிவினைகளை பாராட்டி கொண்டிருக்கிறோம். பணத்தின் பேரால, பொருளாதாரத்தின் பேரால பிரிவினை, ஜாதியின் பேரால பிரிவினை, ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு கட்டடம், ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு சபை, ஒவ்வொரு ஆலயம் என்று சொல்லி நாங்கள் யாரை ஆராதிக்க போகிறோம்? தேவனே, கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்து கர்த்தரை ஆராதிப்பது எப்படி? இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் தடை செய்யும்படிக்கு எங்கள் மனசிலிருந்து அவைகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அவைகளை அப்புறப்படுத்துகிறோம். கள்ள தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேட்டு உலகாங்கிதம் அடைந்து அவருடைய கைகளை தாங்கி பிடிச்சோமே, அவர்களுடைய ஊழியத்துக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணோமே, அவர்கள் இன்றைக்கு வளர்ந்து பெருகி இருப்பதற்கு நாங்களும் தானே காரணம். அவன் பேசுறது என்ன என்பதை கூட கவனிக்காம, கர்த்தரை கொச்சைப்படுத்துகிறார்கள் என்பது கூட புரிந்து கொள்ளாம, கர்த்தருடைய வசனத்துக்கு எதிராக பேசுகிறார்கள் என்று கூட தெரிந்து கொள்ளாம, அவர்கள் சொல்லுகிற தரிசனம், அனுபவம் எல்லாம் வேதத்துக்கு புறம்பானது என்று கூட தெரிந்து கொள்ளாம, நாங்கள் எங்கள் இருதயத்தில் விருப்பம் கொண்டு அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தோம், அவர்களை பாராட்டினோம், புகழ்ந்தோம், அவர்களை தீர்க்கதரிசிகள் என்று நம்பினோம். கள்ள தீர்க்க தரிசனம் சொன்னவனுக்கு எப்படியோ அதை கேட்டவனுக்கும் அப்படியேன்னு சொல்லியிருக்கேன் ஆண்டவரே. நாங்கள் மனம் திரும்புகிறோம் அப்பா, உம்முடைய வேதத்துக்கு மனம் திரும்புகிறோம் ஆண்டவரே. வரங்கள் இல்லைன்னு நாங்கள் சொல்லலை, தீர்க்க தரிசனம் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் சொல்லப்படுகிற எல்லா தீர்க்க தரிசனமும் தேவனுடையது என்று நாங்கள் நம்பவில்லை. தேவன் பேசின வார்த்தைகளை அடையாளம் கண்டுகொள்ள எங்களுக்கு வேத வசனம் வேணும் ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தை வேணும் ஆண்டவரே. கர்த்தருடைய அதிகாரம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் அல்ல தட்டினதுனால, எரேமியாவின் காலத்தில் எரேமியாவை கூப்பிட்டு கர்த்தருடைய வசனத்தை பேசாத, கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லாதன்னு சொல்லி மிரட்டினதுனால தேசத்தில் பஞ்சம் வந்தது என்று வேதத்தை எழுதியிருக்குதே. கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் வேண்டாம் என்று உதறினோம், அதை ஒதுக்கி வைத்தோம். வேத வசனத்தை வாசிப்பதில் நாங்கள் ரொம்ப தாமதமாக இருக்கிறோம் ஆண்டவரே. ஏதாவது ஒரு நேரம், ஏதாவது ஒரு சமயம், ஏதாவது ஒரு நேரத்தில் தான் அந்த பைபிளை எடுத்து படித்து கொண்டிருக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, உம்முடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதை வாசிக்கணும்னு வேதத்தில் எழுதியிருக்க அந்த பிரியத்தை எங்கள் மனசில் தாரும். நாங்கள் செய்கிற இந்த தவறுகளால் எங்கள் கையில் இருக்கிற வேதத்தை தயவு செய்து பறித்து விடாதிரும் ஆண்டவரே. இது போச்சுன்னா நாங்கள் சாத்தானை எதிர்க்க முடியாது, அந்தி கிறிஸ்துவை எதிர்க்க முடியாது, எங்களை பலப்படுத்தி கொள்ள முடியாது. பொல்லாத ஆண்டவரை விபச்சார சந்ததியான ஜனங்களோட நாங்கள் கலந்து போக வேண்டி வரும். எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் மேம்படுத்திக் கொள்ள முடியவே முடியாது. சாத்தானுடைய திட்டங்களுக்கு நாங்களும் அடிமைகளாய் பின்பற்றி போக வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். எங்கள் வேதத்தை எங்கள் கையிலே தாரும். நாங்கள் வேதத்துக்கு திரும்புகிறோம், கர்த்தருடைய வேதத்துக்கு திரும்புகிறோம். இது கர்த்தருடைய வேதத்துக்கு திரும்ப வேண்டிய நேரம், கர்த்தருடைய வேதத்துக்கு திரும்ப வேண்டிய பருவம். கர்த்தாவே, உம்முடைய நீர் கொடுத்த வேதத்திற்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். எங்கள் இளம் தலைமுறையினர் கர்த்தர் எழுதி கொடுத்த வேதத்தை வாசிக்கவும், நேசிக்கவும், சுவாசிக்கவும் அவர்களுக்கு அனுகிரகம் தாரும். என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் என் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். இதுவரைக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோட தெளிவாய் பேசினார். வேதம் நமக்கு எதுக்கு முக்கியம்? வேதத்தை கொண்டு நம்ம என்னென்னலாம் கடைசி காலத்தில் செய்யணும்? வேதம் இல்லாவிட்டால் கடைசி காலத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறும்? ஆனால் வேதத்தை நாம் இழந்து போவதற்கு என்னென்ன விதமான அசந்தர்ப்பங்கள் இருக்கிறது, இதெல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் இன்றைக்கு தெளிவாக பேசினார். வேதத்தை விட்டுட்டிங்கன்னா கடைசி காலத்தில் வருகிற அலையில் ஒரு சிறு துரும்பை போலவும் எறும்பை போலவும் அடித்து கொண்டு போகப்பட்டு விடுவோம். கர்த்தருடைய வேதம் எப்போதும் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். கர்த்தருடைய வேதத்தை நம்ம எப்போதும் கரங்களில் சுமக்கணும். கர்த்தராகிய தேவன் உங்களை
தம்முடைய பூரண சமாதானத்திலே ஆண்டு வழிநடத்தி பாதுகாப்பாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றுமான சதா காலங்களிலும் உங்களிடத்தில் நிலைத்திருப்பதாக. ஆமென்.